தொடங்கிங்க புத்தா. அனைவருக்கும் வணக்கம். வைய மணலாய் சுழன்று விண்ணே வந்த நிலமனைத்தும் பெய்யும் மழையில் செழித்த பயிராய் வந்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளம் நிகழ்த்தும் மின்னூல் வெளியீடு 45வது அமர்வு திருவள்ளுவர் ஆண்டு 2053 விடை திங்கள் வைகாசி 10ஆம் நாள் 24/5/2022 செவ்வாய்க்கிழமை நாம் இந்த அரங்கில் சந்திக்கிறோம். கல்வியாளர் மா சுரேஷ் அவர்கள் எழுதிய அதோ அந்த பள்ளிக்கூடம்தான் என்கிற கட்டுரை தொகுப்பினை மின்னூலாக இன்று நாம் நம்முடைய அரங்கத்திலே வெளியிடுகிறோம். அவற்றை ஒரு திறனாய்வு நிகழ்வோடு நிகழ்த்துகிறோம். இந்த நிகழ்விற்கு கவிஞர் திருப்பத்தூர் வாஹித் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். மயிலாடுதுறை ஆவாய கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் நன்னானே சு ரமேஷ் அவர்கள் தமிழிசை வழங்க தர இருக்கிறார்கள். சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிற பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நூலினை சார்ந்து நூலின் பிழிவு கருத்துக்களுக்கும் அவற்றிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக அறம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் அறம் மா அமரேசன் அவர்களும் அரங்கில் இருக்கிற சான்றோர் பெருமக்களும் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்கு சென்னை தொழில்நுட்ப கல்லூரியுடைய பேராசிரியர் சு ராஜா அவர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். திறனாய்வுக்கு பின்னதாக கல்வியாளர் மா சுரேஷ் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். அரங்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் 1 நிமிட அளவிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை அகழ்வதற்காக செல்வி நிவிஷா அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்வதற்கு வர இருக்கிற முனைவர் வெற்றி நிலவன் அவர்களும் இன்னும் சான்றோர் தளத்தின் அத்தனை சான்றோர் பெருமக்களும் அணியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வினை தொடங்குகிறோம். இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று நடத்தி தருவதற்கு இசை தந்திருக்கிற சான்றோர் தளத்தின் நிறுவனர் தலைவர் ஐயா பொறிஞர் அமிர்தம் பீட்டர்ராஜன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வந்தாச்சு, மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. இதுல ரெக்கார்டிங்ல போகுது. அடுத்து தலைவர் வரவேற்புரை சொல்வார். அப்படி நீங்க தொடர்ந்துக்கலாம். முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழின என்ற தமிழ் தாய்க்கு வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த விழாவிற்கான தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு துறையில் இருப்பவர் தன்னுடைய துறை சார்ந்த குறைகளை கண்டு கொதிப்படைவது வழக்கம். நாம் எல்லோரும் அப்படித்தான் நமக்குள்ளே பேசிக்கொண்டு இப்படியெல்லாம் குறைகள் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே நாம் காலத்தை கடந்து விடுவோம். என்னை போன்றவர்கள் பணியை முடித்து இன்று ஓய்விலும் இருக்கிறோம், பணி நிறைவு பெற்ற ஓய்விலும் இருக்கிறோம். ஆனால் இன்றைய நூலை எடுத்துக்கொண்டால் அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்ற நூலினுடைய ஆசிரியர் தன்னுடைய துறை சார்ந்த சிக்கல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மிகுந்த துணிச்சலோடு ஒரு பணியை ஏற்றிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கட்டுரையும் தன்னுடைய துறையில் நடக்கின்ற சிக்கல்களை நம் முன் காட்டுகிறார். நாம் எல்லோரும் உணர்ந்ததுதான் என்றாலும் மீண்டும் ஒரு முறை இந்த சிக்கல்களை நாம் நேரடியாக காணும்போது அதற்கு தீர்வு காண்பதற்கும் நம்மை போலவே மற்றவர்களும் சிந்திக்கிறார்கள் என்ற சிந்தனையும்
நமக்குள் எழுகிறது. இந்த அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்ற இந்த நூலில் முதல் 2 கட்டுரைகள் மிகச் சிறப்பாக என்னை கவர்ந்தன. அதில் மாற்றுத்திறனாளி இல்ல, எய்ட்ஸ் வந்த ஒரு சிறுவன். அந்த எய்ட்ஸ் வருவதற்கான காரணம், ஏம்புக்குறை நோய் வந்ததற்கான காரணம் அவன் அல்ல, அவனுடைய பெற்றோர்களிடமிருந்து அவனுக்கு அந்த நோய் தொற்றிக் கொள்கிறது. அதனால் அவன் தன்னுடைய பள்ளி நாட்களில் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறான் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு சிரமப்பட்ட நாளில் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் அந்த மாணவனுடைய சிரமங்களை எப்படி தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அந்த சிக்கலை தீர்த்து அவனோடு அந்நியமாய் நடந்து கொள்கிறார், அவனோடு நெருக்கமாய் நடந்து கொள்கிறார், அதனால் எப்படி அவர் மன நிறைவு கொள்கிறார் என்று முதல் கட்டுரை போகிறது. 2வது கட்டுரை மன்னிப்பும் ஒரு மருந்துதான் என்ற ஒரு கட்டுரை. அதில் அதுவும் அப்படித்தான் ஒரு 2 மாணவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியை மேல் செருப்பை வீசி விடுகிறார்கள். ஆசிரியை நிலைகுலைந்து போகிறார்கள். எல்லார் முன்னாலும் நடந்த அந்த நிகழ்ச்சிக்காக செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இந்த மாணவர்கள் ஆசிரியரிடம் வந்து மன்னிப்பு கோருகிறார்கள். மன்னிப்பு கேட்டவுடன் ஆசிரியர் அவர்களை பார்த்து தான் மன்னித்து விட்டதாகவும் இது போன்று நடக்க வேண்டாம் என்றும் சொல்லியும் அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் வேறொரு ஆசிரியர் அவர்களை தூண்டிக் கொண்டே இருக்கிறார், இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் இது எல்லாரிடம் பரவிவிடும், எல்லாரும் இதே போன்ற நடவடிக்கையில் இதே போன்ற செயல்களில் ஆசிரியர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவார்கள் என்று சொல்லி பார்த்தாலும் அந்த ஆசிரியை விடாப்பிடியாக நான் அவர்களை மன்னித்து விட்டேன், இதோடு இந்த நிகழ்ச்சியை மறந்து விடுங்கள், நான் மன்னிப்பதால் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்று அந்த ஆசிரியர் தன்னுடைய உறுதிப்பாட்டில் நிற்கிறார். இது போன்று இந்த நூலினுடைய எல்லா கட்டுரைகளும் நம்ம நெஞ்சத்தை தொடக்கூடிய செயல்களோடு ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறார். இன்னும் ஒரு கட்டுரை வருகிறது, ஆசிரியர்கள் எப்படி வட்டிக்கு கடன் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர் திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்ற திருவள்ளுவருடைய திருக்குறளை மேற்கோள் காட்டி அந்த கட்டுரையை கொண்டு செல்கிறார். அநேகமாக இதை நான் ஆய்வு செய்வது என்னுடைய பணி அல்ல, இருந்தாலும் சில மேற்கோள்களை மட்டுமே காட்டியிருக்கிறேன். இந்த நூல் மிகச் சிறப்பாக அனைவரையும் சென்றடைந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஐ ஓப்பனர், திறப்பானாக அவருடைய பார்வை திறப்பதற்கான ஒரு கருவியாக இந்த நூல் அமைய வேண்டும். எல்லோருடைய கைகளும் சென்று சேர்ந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வழிகாட்டிகள், அவர்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் முதலில் தங்களுடைய குறைகளை தாங்கள் தீர்த்து கொண்டு அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் சொல்வது போல இவர்கள் குடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்குகள் அல்ல, குன்றின் மேல் வைக்கப்பட்ட ஒளி. இந்த ஒளியை பார்த்துதான் மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் உப்பை போன்றவர்கள். இந்த உப்பு தான் சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும், அது யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும். இது போன்ற சிறந்த பயனுள்ள ஆசிரியர் பெருமக்கள், அடுத்த தலைமுறையை வாழ்விக்க வேண்டியவர்கள், அவர்களுடைய குறைகளை இந்த நூல் அலசுகிறது. நாமும் இந்த மற்றவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நூலாசிரியருடைய ஏற்புரைக்காகவும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும், குறிப்பாக திறனாய்வு செய்ய இருக்கின்ற பேராசிரியருடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த அரியதொரு வாய்ப்புக்கு இந்த அரிய ஒரு நூலை கொண்டு வந்திருக்கின்ற அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மா அமரேசன் அவர்களுக்கு நன்றியையும், வந்திருக்கின்ற ஒவ்வொரு சான்றோர் பெருமக்களையும் வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலிருந்து ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழியலன் ஐயா இயக்குனர் IAS அவர்கள், சான்றோர் தளத்தினுடைய தொடக்கத்திலிருந்து
அதனுடைய தொழில்நுட்ப ஆலோசகராகவும் காப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிற பாலமுருகன் ஐயா அவர்கள், இன்னும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மிகச்சிறந்த தமிழறிஞர் திருப்பத்தூர் வாஹித் அவர்கள், மா சுரேஷ் அவர்கள், ஔவையம்மா அவர்கள், முதுநிலை வேதியியலர் வை சரவணன் அவர்கள், இவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. சிறப்பான ஒரு நட்பு வரவேற்பு என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அழகான ஒரு நட்பு வரவேற்பினை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் அழகாக தந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போது நம்முடைய 45வது சான்றோர் தளத்தினுடைய அந்த பள்ளிக்கூடம் தான் என்னும் நூல் வெளியீட்டு அரங்கத்தினுடைய முறையான வரவேற்பினை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர், கலந்துரையாடலின் ஒருங்கிணைப்பாளர், மதிப்பிற்குரிய கவிஞர் திருப்பத்தூர் வாஹித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும் என்று தமிழ் தாயை வணங்குகிறேன். இந்த சிறந்ததொரு வழிகாட்டியாக திகழக்கூடிய, அதிலும் உலக தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற வண்ணம், அவர்களை இணைக்கின்ற வண்ணம் ஒரு இணைய வழிகாட்டியாக விளங்கக்கூடிய தமிழியலன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்விற்கு ஐயா அவர்களை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு எய்துகிறேன். தமிழனின் அறிவுக்கு ஒரு சான்று, தமிழனின் அறிவுக்கு சான்று ஒரு தளம் உள்ளது என்று சொன்னால் அது நம்முடைய சான்றோர் தளம் என்று நாம் அழைக்கலாம். அந்த அளவிற்கு சான்றோர் பெருமக்கள் நிரம்பிய அவை இந்த அவை. நான் சொல்ல விரும்பியது கூட, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த சிறுகூடல் பட்டி அந்த பகுதியை சேர்ந்தவன் நான் என்று அறிமுகப்படுத்த எண்ணினேன். திருப்பத்தூரில் சிறுகூடல் பட்டியை சார்ந்த, அதை சுற்றிய பகுதியை சார்ந்தவன் என்ற முறையிலே. ஆனால் சிறு கூடலாக இருக்குமோ என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் சான்றோர் தளத்தில் எப்பொழுதுமே சான்றோர்களின் ஒரு பெரும் கூடலாகத்தான் இந்த நிகழ்வை நான் எப்பொழுதும் பார்க்கின்றேன். அதிலும் தலைமை ஏற்ற நம்முடைய அன்பிற்குரிய பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் அவர்கள் குறிப்பிட்டவுடன் அதை என்னால் சொல்லாமல் இருக்க இயலவில்லை. இந்த நூலில் எய்ட்ஸை பற்றி, முதலில் எய்ட்ஸை பற்றி அவர் அதில் தெளிவுபடுத்தி ஆசிரியர் எழுதிய கட்டுரை அவர் சொன்னவுடன், ஆகா, நான் சிறுகூடலில் இருந்து வருகிறேன், இங்கே பெருங்கூடலை காண்கிறேன், ஆனால் எய்ட்ஸே ஒரு தவறான கூடலினால் தான் வருகிறது என்ற ஒரு கருத்தையுமே எனக்கு அவர் கிளப்பி சொல்லிவிட்டார் என்றே என்ன தோன்றுகிறது. தகுதி மிகுதி படைத்த அன்பிற்குரிய எங்கள் பொறிஞர், அதாவது தன்னுடைய பெயரை தமிழ் சான்றோர்களின் மத்தியில், தமிழ் கூறும் நல்லுலகின் மத்தியில் தன்னுடைய பெயரை பொறித்து வருகின்ற காரணத்தினாலும் பொறிஞர் என்று அவரை அழைக்கலாம் என நான் எண்ணுகின்றேன். தலைமை வைத்திருக்கக்கூடிய பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு எய்துகிறேன். இந்த மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 45வது நிகழ்வில் மின்னூல் கல்வியாளர் மா சுரேஷ் அவர்கள் எழுதிய மனதை கவர்ந்த தலைப்பாக இருக்கிறது என்று பார்த்தேன். அதோ அந்த பள்ளிக்கூடம்தான் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு பள்ளியில் படித்த அந்த காலங்கள் நினைவுக்கு வருகிறது. எப்படி என்றால், அந்த பள்ளிக்கு செல்லும் போதும் சரி, அந்த முதுகிலே அந்த பையை வைத்துக் கொண்டு வேகமாக வெளியில் ஓடி வருவார்கள் பாருங்கள் இந்த மாணவ மாணவியர்கள். அதை பார்த்து கூட ஆசிரியருக்கு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மீண்டும் ஏற்பட்டதோ என்று எண்ணத்தக்க வண்ணம் அதே தலைப்பாக ஏற்று அதோ அந்த பள்ளிக்கூடம்தான் என்ற ஒரு வகையில் அதனை எழுதியிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை, படித்தால் நிறைய சொல்ல இயலும். தலைவர் அவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டது மிக சிறப்பு. ஆசிரியரை நோக்கி, ஆகா,
செருப்பு வீசப்பட்டது என்ற முன்னால் உள்ள எய்ட்ஸையும் இதையும் தொடர்படுத்தி ஏனென்றால் அந்த சிந்தனை என்ற பகுதிக்குள் நுழைந்து விட்டாலே எதையும் சித்திக்காமல் இருக்க முடியவில்லை. எல்லாம் அதில் முன்னாலும் உருப்படி இல்லாத ஒரு மேட்டர் தான், செய்தி தான். அதுல இதிலும் மாணவர்கள் செருப்பை வீசி எறிகிறார்கள் எனும் பொழுது அது உருப்படி இல்லாதது. இது செருப்படியை பற்றிய ஒரு விஷயம். இதுவும் மாணவர்களை உருப்படி இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்ற அக்கறையில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தான், அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்று என்னுடைய சிற்றறிவிற்கு இந்த நிகழ்வை கேட்டவுடன் தோன்றியதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம். இங்கே தமிழ் இசை வழங்க முனைவர் நன்னானேசு ரமேஷ் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தொடக்க உரை நிகழ்த்துவதற்காக இந்த சான்றோர் தளத்தினுடைய நல்ல முறையில் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களையும் நான் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று, சிறந்ததொரு நல்லதொரு இன்றைய துவக்கமே நல்ல துவக்கம் தான். ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று. முறையாக துவக்கப்பட்ட எதுவுமே பாதி முடிக்கப்பட்டதற்கு சமம் என்று. தலைமை உரையும் அப்படித்தான் அமைந்தது. நல்ல முறையில் ஒரு துவக்கத்தை தந்தீர்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு சிறந்ததொரு தொடக்க உரையை வழங்குவதற்கு இங்கே காத்திருக்கக்கூடிய ஐயா பாலமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். தகுதி வாய்ந்தவர்கள் வாழ்த்துகிற பொழுது அந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்படையும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே வாழ்த்துரை வழங்குவதற்காக இன்றைக்கு உலக அரங்கிலே தத்துவத்தை சக்கையாக பிழிந்தெடுத்த சாக்ரட்டிஸ் என்று அவரை சொல்வார்களே, அந்த வகையில் இன்றைக்கு தமிழினுடைய மகத்துவங்களை, தமிழின் மகத்துவங்களை சக்கையாக நமக்கு தரக்கூடிய ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்கு இங்கு வருகின்றிருக்கக்கூடிய சாக்ரட்டிஸ் சக்கையா ஐயா அவர்களை நான் இன்று வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். மிகச் சிறப்பான ஒன்று. இன்று இந்த நூலில் சொன்னபடி எய்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது அடுத்து மாணவர்களுடைய தவறான பழக்கமாக இருக்கட்டும், இது எல்லாம் திருக்குறளை உதாரணமாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஐயா அவர்கள் இந்த நூலாசிரியர் அறத்தை போதிக்க எண்ணுகிறார் என்று பொருள். இங்கே நீங்கள் அறத்தை போதிப்பதற்கு என்னுடைய வாழ்த்தை தருகிறேன் என்று, அறம் பதிப்பாக அகத்தில் பதிய வேண்டும் என்ற வகையில் நான் எடுத்துக்கொள்கிறேன். அகம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா அறம் மா அமரேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வாழ்த்துரை வழங்குவதற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். இந்த நூலை திறனாய்வு செய்வதற்கு நாங்கள் ஏதேதோ மாறி மாறி திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் நூலை முழுமையாக இன்னும் எதுவுமே படிக்கவே இல்லை. ஏனால் இப்பொழுதுதான் வெளியிடுகின்ற காரணத்தினால். வெளியிட்ட பிறகு நான் பின்பு அதனை நன்கு படித்து கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் அதை எடுத்தாளுவேன் என்பதையும் நான் இங்கே சொல்லி, இன்றைக்கு நூலை திறனாய்வு செய்வதற்கு வருகின்றிருக்கக்கூடிய சென்னை தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பேராசிரியர் எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா சு ராசா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வெய்துகிறேன். திறமை மிக்க ஒருவர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு திறமையாளர் இன்றைக்கு இந்த நூலை திறன் ஆய்வு செய்வது என்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்வெய்துகிறோம். ஐயா அவர்களை, ராசா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். இந்த நூலினுடைய நூலாசிரியர் ஏற்புரை வழங்குவதற்காக இந்த நூலினுடைய நூலாசிரியர் கதாநாயகன் என்று சொல்லலாம், அன்பு சகோதரர் கல்வியாளர் மா சுரேஷ் அவர்கள். அந்த பள்ளிக்கூடம் தான் என்பதற்கான அந்த பின்னாலே அதற்கான விளக்கங்களையும் அவர் சொல்வார் என நான் எண்ணுகின்றேன். ஏனென்றால் தலைப்பே நம்மை கவருவது போல அமைந்துள்ளது. ஏனென்றால் அதோ அங்கே பார் ஒரு பெரிய மலை தெரிகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பவன் எவனோ அவன் தான் மிகச்சிறந்த வெற்றியாளன் ஆகிறான் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே இந்த அதோ அந்த என்பதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. எனவே அந்த ஒரு ஈர்ப்பு ஒரு விதியோடு இதை எழுதி இருக்கின்ற அன்பு சகோதரர் ஐயா அவர்களை கல்வியாளர் மா சுரேஷ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வெய்துகிறேன். இங்கே இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தங்களுடைய பள்ளிக்கூட நாட்களையும் நினைவு கூர்ந்து, தற்போது இருக்கக்கூடிய சூழலையும் நினைவு கூர்ந்து இந்த அரங்கில் இங்கே அமைந்திருக்கக்கூடிய வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். அன்பு செல்வி நன்றியுரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிஷா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். வழக்கம் போல இன்றைக்கு மிகச் சிறந்த வகையில் எப்பொழுதுமே ஒரு புன்னகை முகத்தோடு நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வெற்றி நிலவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வெய்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை முற்றிலும் ஒருங்கிணைப்பு செய்து என்னை பலமுறை தொலைபேசியில் அழைத்தும் இன்றைக்கு கூட மீண்டும் என்னை நிகழ்விற்கு அழைத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய
இந்த நல்லதொரு வாய்ப்பையும் நல்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், எங்களோடு பட்டிமன்றங்களில் பலவற்றில் பேசி எங்கள் கருத்துக்களை மறுத்து அதை தொகுத்து வகுத்து முறியடித்து பேசக்கூடிய திறன் படைத்த ஒரு பேச்சாளர் ஐயா மன்னன் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்று அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வெய்துகிறேன். நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. சிறப்பான ஒரு அருமையான ஒரு வரவேற்புரை. வரவேற்புரை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு தாவி குதித்து விளையாடி இருக்கையிலிருந்து அவ்வளவும் செய்தீர்கள். சிறு கூடல் பெருக்கூடல் என்று சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே மனசுக்கு மூளைக்கும் குடல் இருந்தோம்னா அந்த சிறு மூளையும் பெருமூளையும் எங்களுக்கு நிரம்பிடுச்சு. அப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு. மிக்க நன்றி. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பாக்கியத்து ஐயா அவர்கள் எப்போதுமே சிறப்பான ஒரு எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே சிறப்பான ஒரு செயலை செய்யக்கூடியவர். அத்தகைய ஐயா அவருடைய வரவேற்புரைக்கு நன்றி. மகிழ்ச்சிக்கு அடுத்து நம்முடைய அரங்கினை அடுத்து மகிழ்ச்சி தொடக்க உரையினை ஆற்றுவதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்வுல கலந்து கொள்றது பெருமையா நினைக்கிறேன் நானு. ஏன்னா இது அவரோட கட்டுரைய பீட்டராஜன் ஐயா தொடக்கத்துல ஒரு முன்னுரை கொடுக்கும் போதே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுன்ற ஆர்வம் வந்துருச்சு. அந்த கட்டுரை தொகுப்புகளா இருக்கு அப்படின்ற. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கை முறையை அனுபவிக்கும் போது அனுபவிக்கிற விஷயம் எதையுமே பதிவு செய்யும் போது தவறான பதிவுகள் மட்டுமே பதியப்படுது, நல்ல விஷயங்கள் எதுவுமே பதியப்படுறது இல்லை. உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு எல்லாமே பொய்யான ஒரு வரலாறா மட்டுமே பதிவு செய்யப்படுது. பிற்காலத்துக்கு வரும்போது அது சரி செய்யப்படும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லப்படுது. ஆனா எதுவுமே நிகழ்காலத்துக்கு ஒவ்வாமையா இருக்கு. ஆனா சான்றோர் தளம் அமைப்பு மூலமா இந்த ஒரு கட்டுரையை வெளியிடும் போது இன்னும் சிறப்பான அனுபவங்கள், நிறைய பேர் அனுபவத்தை சொந்த கருத்துக்களை பயம் இல்லாமலும் தெளிவுரையோடையும் தன்னுடைய அடுத்த சந்ததியருக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாகவும் சொல்லும் போது அது தீர்வுகளை நோக்கி பயணிக்கும் என்ற ஒரு முன்னுரையோட இந்த சான்றோர் தளத்தை பத்தின ஒரு சின்ன குறிப்புரை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்னோட தொடக்க உரையை தொடங்குறேன். மகிழ்ச்சி. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சான்றோர் தளமானது ஒரு சான்றோர்களால அமைக்கப்பெற்றது அப்படின்றது ஒரு உறுதியான விஷயம். அதுல இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த மக்கள் அனைவரையும் பார்க்கும் போதே தெரியும். இன்று ஒருங்கிணைப்பிலிருந்து தொடக்க உரையிலிருந்து அத்தனை பேருங்களும் அதற்கான உதாரண புருஷங்கள். அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஆனா இந்த சான்றோர் தளம்ன்றது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தகங்கள் படிப்பதே இன்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. என்னமா படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைபேசியில தான் அவங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அலைபேசியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கன்றது தெரியலையோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்க சூழல்ல இன்று செய்திகள் உடனுக்குடன் வருவதில் மகிழ்ச்சியாக உள்ளது. எந்த ஒரு செய்தினாலும் கரண்ட் நியூஸ் அப்படின்றது ஷாக் அடிக்கிற லெவல்ல இருக்கு நிறைய நியூஸ். அப்படி இருக்கும்போது ஒரு சிற்றுரையாகவோ ஒரு பேருரையாவோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு வேறு தளத்துல புத்தகமா பதித்து தான் வர வேண்டுமா? அது ஏன் ஒரு கதை சுருக்கமாகவோ இல்ல ஒரு வானொலியில வாசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் சான்றோர் தளம். அதற்கான தீர்வுகளாக முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்போது புத்தகங்களாக அது இ புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பதிப்புகளாக இப்போ பயணப்பட்டு தொடக்கத்தில் உள்ளது. இது மேன்மேலும் வளர்ந்து இதை புத்தகங்கள் கதை சுருக்கமாக குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃப்எம் கூட இருக்கு. அந்த எஃப்எம்ல பாத்தீங்கன்னா இதிகாசங்களை கூட யாரோ ஒரு சான்றோர் அதை வாசிக்கிற மாதிரியும் அதை நீங்க ரேடியோல கேட்டுட்டு போற மாதிரி பயணம் பண்ணும்போது அதை கேட்டுக்கிட்டே போகலாம். இந்த செய்தி சுருக்கமானது இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற அப்படி ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே சான்றோர் தளம் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கான தீர்வுகள் பயணப்படும் போது நிறைய விஷயங்கள் வரும். ஆனா இப்போதைக்கு புத்தகங்கள் நிறைய பதிவிடப்பட்டுள்ளது. அந்த புத்தகங்களை
புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிப்புகளாக நம்ம கொடுக்கும்போது எங்க எப்ப வேணாலும் யாரு வேணாலும் அதை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம அதற்கான திறனாய்வு பண்ணும்போது அந்த புத்தகத்தை பத்தின ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய விஷயம் பகிரப்படுது. அதுல திறனாய்வு செய்பவர்கள் அந்த புத்தகத்தை வாசிச்சதை வேற ஒரு பார்வைக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு மனம் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சான்றோர் தளம்ன்றது www.சான்றோர்தளம்.in என்று இப்போதைக்கு வந்துட்டு அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். புத்தகங்கள் புக்ஸா இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே அமேசான் கிண்டில்ல வாசிக்கிற அளவுக்கு மாற்றம் பெறப்பட்ட அந்த புத்தகங்கள் அங்க ஒரு அணிவகுத்து நிற்கின்றன. நீங்க அந்த புத்தகத்தை கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான் வெப்சைட்டுக்கு போயிடும். வெப்சைட்ல இருந்து நீங்க அந்த புத்தகங்களை படித்துக் கொள்ளலாம் அப்படின்ற அன்பு செய்திகளோடு மேன்மேலும் இந்த புத்தகங்களுக்கான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தொடர்ந்திட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. மிக சிறப்பான ஒரு தொடக்க உரை. நிச்சயமாக நம்முடைய சான்றோர் தளமானது எதற்காக தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது, இப்போது எத்தகைய தொலைவுகளை கடந்து வந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் சோதனைகளை சாதனையாக மாற்றி இருக்கிறோம் என்பதெல்லாம் மிக அழகாக நயமாக அதில் எப்படி நூல்களை உள்ளே சென்று நுழைந்து படிக்க வேண்டும், எப்படி ஒரு நூலை பெற வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக தொகுத்து வகுத்து குறிப்பிட்டீர்கள். இடையே கூட உதாரண புருஷர்கள் என்று இதில் இருப்பவர் அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்று போட்டு கொடுத்து விட்டீர்கள். அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. மிக்க ஒரு சிறப்பான ஒரு தொடக்க உரை. நன்றி. அடுத்து நம்ம அடுத்த பகுதி வாழ்த்துரை. வாழ்த்துரை சொல்வதற்கு நம்முடைய அறம்பதிப்பகத்தினுடைய நிறுவனர் தோழர் அமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. அமரேசன் ஐயா வாங்க. சான்றோர் தளத்தினுடைய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அந்த பள்ளிக்கூடம் தான் புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஆசிரியருடைய சுய விமர்சனம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுலயே நிறைய அத்தியாயங்கள் சொல்லின்னு வர்றாரு. ஒரு அத்தியாயத்துல இதனுடைய எழுத்தாளர் ஒரு திரு மா சுரேஷ் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க, நான் என்னமோ வாத்தியார் தான், ஆனா நான் மாணவர்களுக்கு தடுப்பூசி போட்டாங்களா இல்லையான்னு பாக்குறது சுகாதார பணியாளர் வேலை செய்யறேன், சாதி சான்றிதழ் வாங்கி கொடுக்குற வருவாய்த்துறை வேலை செய்யறேன், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ற இந்த வேலை செய்யறேன். அந்த மாதிரி ஒரு 18 வேலையை அவர் பட்டியல் போடுறார். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் வாத்தியார் வேலையை எப்ப செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது ரொம்ப நியாயமான கேள்வி. வெளியில இருந்து பார்க்கின்ற நபர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வாத்தியாருங்களாம் சும்மா தண்டத்துக்கு சம்பளம் வாங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதுவா தெரியும். அதுல நம்ம மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, படிப்புனா அது தனியார் பள்ளிக்கூடம் தான், பஸ்ஸுனா தனியார் பஸ்ல தான் போகணும், மருத்துவமனைனா தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும், ஆனா வேலைனா அரசு வேலைக்கு தான் வரணுன்ற இந்த மனோபாவத்துல இருக்கின்ற மக்கள் மத்தியில ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கின்ற நான், ஆசிரியரா இருக்கிற நான், என்ன இந்த அரசாங்கம் ஆசிரியர் பணியை தவிர்த்து மற்ற எல்லா பணிகளையும் செய்ய வைக்குது. சரி, அப்ப மற்ற எல்லா பணிகளையும் நான் செய்கின்ற போது மற்ற துறைகள் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் ஒரு ஆசிரியருடைய பணிச்சுமை இந்த புத்தகத்துல அவர் மிக அழகா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் ஆசிரியர்கள் தரப்புல இருந்து எழுந்த ஒரு குரலா தான் நான் பாக்குறேன். எனவே இந்த புத்தகம் நிறைய ஆசிரியர்கள் வாசிக்கணும், அவர்கள் மத்தியில் இது போய் சேரணும், இதில் இருக்கிற கருத்துக்கள் ஒரு பேசு பொருளாகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. அது இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு அது நடக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்ற எல்லாரையும் போலவே நேரம் கருதி நானும் என்னுடைய உரையை சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இவருடைய ஏற்புரையை கேட்பதற்கும் நூலாசிரியர் ராஜா திறனாய்வாளர் ராஜா அவருடைய உரையை கேட்பதற்கும் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி 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 ஐயா. மிக அருமையான ஒரு சிறப்பான மிக சுருக்கமான ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறை. உண்மையில் அந்த வாழ்த்துறையின் ஊடாகவே ஒரு
நம்முடைய இந்திய சமூகத்திலே ஆசிரியர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு வரலாற்றையே ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தைகளை மிக அழகாக சொல்லிவிட்டார்கள். பொதுமக்கள் பார்க்கிற போது வெள்ளை ஆடை உடுத்தி செல்கிறார்கள் ஆசிரியர்கள், வெள்ளை களையாமல் வருகிறார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள். உண்மையில் அப்படி இல்லை. அவ்வளவு புழுக்கத்தையும் உள்ளே வைத்துக் கொண்டுதான் வெளியில வர வேண்டியிருக்கும். அலுவலர்கள் செய்ய வேண்டிய பணியிலிருந்து அத்தனை பணிகளையும் செய்துவிட்டு தான் ஆசிரியர்கள் வெளியே வருகிறார்கள் என்பது தெரியாது. இது போன்ற அரங்குகளின் வழியாக அல்லது நம்முடைய சுரேஷ் போன்றவர்களுடைய நூல்களின் வழியாகத்தான் அதை நாம் சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும். மிக அழகாக அதனை குறிப்பிட்டார்கள். இதற்கு இடையே நீங்கள் பேசி உங்களுடைய வாழ்த்தரின் ஊடாகவே அழகாக நம்முடைய சான்றோதளத்தினுடைய உள்ளே நுழைந்து எப்படி நூல்களை பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பார்வையாகவும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அழகாக தந்து விட்டார். உங்களுடைய உரையோடு அதை பொருத்துவதாகவும் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களையா, நன்றியா, மிக்க நன்றி. சிறப்பான வாழ்த்துறை. அடுத்த பகுதி நம்முடைய நிகழ்வினுடைய மையம். நிகழ்வுடைய மையமாக அதோ அந்த பள்ளிக்கூடம் என்றும் நூலினுடைய திறனாய்வு பகுதி. திறனாய்வினை செய்வதற்கு சென்னை தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பேராசிரியர் சு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்கள், ஐயா அவர்களே, திறனாய்வினை தருக. என்னை ஈன்ற ஐயா, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதுயா. என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம் சொல்லி, பொறுப்பில பிறந்து தென்னன் புகழில கிடந்து சங்க திருப்பில இருந்து வைய ஏட்டில தவழ்ப்பிலே நின்று மக்கள் நினைவிலே நடந்தோர் என மறுப்பில பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றால் என வில்லிபுத்தரார் போற்றிய கண்ணல் தமிழே, நீ மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன். செந்தமிழே, நீ மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன். போன வாரம் பூப்படைந்தவள் போல் இருக்கின்றாயே. உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்பதால் தான் என் நாக்கில் எலும்புகள் இல்லை. தமிழுக்கு தலை வணக்கம் சொல்லி, அவையில் வீற்றிருக்கிற அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் இந்த புத்தகத்தை குறித்தான கருத்துரைக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நான் பேச இருக்கிற என் உரையை யாருக்கு நான் சமர்ப்பிக்க போகிறேன் என்றால், என்னை ஈன்ற என் தந்தையருக்கு இதை சமர்ப்பிக்க போகிறேன். காரணம், என்னுடன் பிறந்த என் சகோதரிகள், என்னுடன் பிறந்த என் சகோதரன், என் உறவினர்கள் எல்லோருமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள். அதற்கு காரணம், என் அப்பா ஓய்வு பெற்ற அரசு தலைமை ஆசிரியர். ஒரு ஆசிரியரின் மகனாக ஆசிரியர் மீது எரிந்திருக்கிற இந்த கல்லை குறித்து நான் இங்கு பேச வந்திருப்பதில் மெத்த மகிழ்ச்சி நான் அடைகிறேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைவது உண்டு. காரணம், அரசு பள்ளியில் படிப்பது பெருமை அல்ல, அது மிகச்சிறந்த கிரீடமாக நான் நினைக்கிறேன். ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான் தான் இன்று முனைவர் பட்ட ஆய்வை முடித்துவிட்டு சென்னையில் இருக்கிற ஒரு தலைச்சிறந்த நிறுவனத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் என்னை கேட்பது உண்டு, நீங்கள் தமிழ் பேசுகிறீர்கள், எதற்காக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்து படித்திருக்கிறீர்கள் என்று கேட்பது உண்டு. நான் இப்படி சொல்வதுண்டு, நான் காதலித்தது தமிழை, மணந்து கொண்டது ஆங்கிலத்தை என்று சொல்வதுண்டு. ஆனால் உண்மை காரணம் என்னவென்று சொன்னால், தமிழை படித்தால் தமிழினுடைய சிறப்பை நான் தமிழ்நாட்டிற்குள் மட்டும்தான் சொல்லி இருக்க முடியும். நான் ஆங்கிலம் படித்ததால் தமிழின் சிறப்பை உலகத்திற்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று நான் சொல்லுவது. காரணம், என் ஆய்வும் எப்போதும் நான் ஆங்கிலத்துறை மாணவனாக இருந்தாலும் கூட என்னுடைய ரிசர்ச், என்னுடைய ஆய்வு, என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற சிறுகதைகளில் ஆய்வு செய்திருக்கிறேன். என்னுடைய எம்பில் ஆய்வு தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு எங்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அழகிய பெருமை ஐயாவுடைய சிறுகதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். என்னுடைய முதுகலை எம்ஏ, என்னுடைய ஆய்வு சிறுபான்நாட்டுப்படை, A Trip Down Memory Lane Witnessing the Past என்ற ஒரு தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆய்வை செய்திருக்கிறேன். எனவே நான் தமிழுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழில் வந்திருக்கிற மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கிற அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்ற புத்தகத்தை உங்கள் முன்பாக நான் கருத்துரைக்கு எடுத்துக்கொள்கிறேன். இதை நான் ஒரு விமர்சன பார்வையாக வைக்கப் போவது அல்ல. காரணம், ஒரு புத்தக பகிர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், இந்த புத்தக பகிர்வை நான் வழங்குவதால்
என் மனநிலைக்கு எப்படி உகந்ததாக இருக்கிறதோ அதை நான் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு புத்தக பகிர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், நான் சொல்லுகிற இந்த கருத்தின் ஊடாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை நான் முதலில் வைத்துக் கொள்வேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து சாராம்சத்தையும், இந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து கருத்துகளையும் நான் சொல்லிவிடப் போவதல்ல. இந்த புத்தகத்தை படித்ததால் ஒரு வாசகனுக்கு என்ன பாதிப்பை அது ஏற்படுத்தும், ஒரு வாசகனாக இந்த ராஜாவிற்கு இந்த புத்தகம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தான் இந்த கருத்து பகிர்வில் நான் வழங்க இருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த வரி என்னவென்றால், கற்றறிந்தோர் மேடையை விட பகிர்ந்து கொள்ளுகிற திண்ணை எனக்கு பெரியது என்று பேராசான் சுந்தர ராமசாமி சொல்லுவார். அது எனக்கு எப்பொழுதும் பிடித்த வரி. நான் கற்றறிந்தோர் மேடை, 1000 பேர் அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மேடையில் நான் தான் ஜாம்பவான் என்று காட்டுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் படித்திருக்கிற தகவலை என்னோடு இருக்கிற அறிஞர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற நிலை இருக்கிறது, அதை விரும்புவேன் நான் என்பதால் நான் படித்த கருத்துக்களை உங்களோடு நான் விளக்கப் போவதில்லை, பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காரணம், இங்கு முன்னுரை வழங்கிய அனைத்து ஐயாக்களும் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறார்கள், சில பேர் வாசிக்க போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அரசு பள்ளியில் இருக்கிற விடயங்களை மிக தெளிவாக நான் ஐயாவை இப்படி பார்க்கிறேன். தமிழ் மரபில் வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு புத்தகம் எழுதுகிற எழுத்தாளருக்கு தமிழ் பற்று மிகவும் அதிகமாக இருக்கும். ஐயாவுக்கு தமிழ் பற்று மட்டுமல்ல, மிகச்சிறந்த சமூக பற்றும் இருக்கிறது என்பது ஏற்கனவே உலகறிந்த விஷயம். மா சுரேஷ் ஐயா அவர்கள், நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். அவருடைய தந்தைய பெயர் மார்கபந்தாக இருந்தாலும் கூட அவர் பெயருக்கு முன்பாக மா இருக்கிறதே, மா என்றால் பெரிது என்றார். அந்த கருத்து இருப்பதாக நான் உணர்கிறேன். மிகச்சிறந்த சுரேஷ் ஐயா என்றுதான் அந்த மாவை நான் பார்க்கிறேன். அந்த சிறப்பு சுரேஷ் ஐயாவை விட மார்கபந்த ஐயாவுக்கு சேர்ந்து விடுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு தந்தைக்கு சிறப்பு செய்திருப்பதாக நான் அதை கருதுகிறேன். ஐயா மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பற்றாளர், மிகச்சிறந்த பட்டிமன்ற நடுவர், அதையும் தாண்டி மிகச்சிறந்த வழக்குரைஞர் என்ற சிறப்பு எனக்கு இருக்கிறது. காரணம், ஐயாவின் கருத்துக்களை நான் ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்கிறேன். காரணம், அம்பேத்கருடைய கருத்துக்களை அவரிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன். அவரிடம் இருக்கிற அந்த ஆழ்ந்த அறிவை, அம்பேத்கர் குறித்த அவருடைய ஆழ்ந்த அறிவை நான் வச்சிருக்கிறேன். காரணம், யாரை தீட்டு தீட்டு என்று ஒதுக்கி வைத்தார்களோ, யாரை தீட்டு தீட்டு என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவர்தான் அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டு தீட்டு என்று தீட்டினார் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆழ்ந்து படித்திருக்கிற ஒரு எழுத்தாளர் சமூகத்தின் மீது கல் தானே எறிய செய்வார்? சமூகத்தில் இருக்கிற குறைகளை கண்டறியத்தானே செய்வார். ஆனால் எழுத்தாளர் மா சுரேஷ் ஐயா அவர்கள் ஒரு படி மேலே சென்று தான் சார்ந்திருக்கிற ஆசிரியர் சமூகத்தின் மீதே கல்லை எறிந்திருக்கிறார். இந்த கல் எப்படிப்பட்ட கல் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நாகராஜ் மஞ்சளே என்ற இயக்குனர் ஒரு படம் எடுத்து, பாண்ட்ரி என்ற ஒரு படம் எடுத்திருப்பார். அது எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அப்போ ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மாணவன் பள்ளிக்கு படிக்க செல்லுகிற பொழுது பாண்ட்ரி என்ற திரைப்படம், இயக்குனர் நாகராஜ் மஞ்சுளே. அந்த படத்தை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு மாணவன், அவருடைய குடும்பம் ஒரு பன்றியை மேய்க்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன் வகுப்பறைக்கு சென்று படிக்கிற பொழுது அவன் சந்திக்கிற சிக்கல்கள், ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்களிடமிருந்து அவன் சந்திக்கிற சிக்கல்களை நாகராஜ் மஞ்சளே மிகச் சிறப்பான படத்தை எடுத்து காட்டியிருப்பார். அதில் கடைசி காட்சி என்னவென்று சொன்னால், அந்த படத்தின் மிகச்சிறந்த காட்சி, கடைசியாக அந்த பள்ளியில், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் ஒரு கல்லை எடுத்து எறிவான். அந்த கல் சினிமா திரையை கிழித்து கொண்டு வெளியே வருவதாக இருக்கும். அந்த திரைப்படம் இந்த புத்தகமாக நான் நினைக்கிறேன். இது படம் அல்ல, இது பாடம் அல்ல, மிகச்சிறந்த படம் இந்த புத்தகம். இந்த திரைப்படத்தில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அரசு பள்ளியில் இருக்கிற அவலங்களை ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த படத்தோடு நான் இதை ஒப்பிட்டு பார்க்கிறேன். இது பாடம் அல்ல, படம். இவர் கல் எறிந்திருக்கிறார். யார் மீது எறிந்திருக்கிறார்? அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களின் குறைகளையும், அரசு பள்ளியில் இருக்கிற சில ஆசிரியர் குறைகளையும் மிக தெளிவாக காண்பித்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த எழுத்தாளர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பரமேல் வந்திருப்பாரோ என்ற ஐயம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார். நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால், மாணவன் ஆசிரியரை எதிர்த்தால் ஆசிரியர் இன்னொரு ஆசிரியருக்குத்தான் உதவி செய்வார். அந்த ஆசிரியரை காப்பாற்றுவதற்குத்தான் இவர் முயற்சி செய்வார். ஆசிரியருடைய சமூகமே அப்படித்தானே இருக்கிறது என்ற எண்ணம் எழும். ஆனால் அதில் மாற்று,
யார் மாற்று? மா சுரேஷ் ஐயா. காரணம் ஏன் தெரியுமா? தலை இருப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல, தலை இருப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல, தலை இருந்தும் தலைகணம் இல்லாமல் இருப்பவன் தான் தலைவன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளர்களில் மா சுரேஷ் சிறந்த தலைவராக நான் கருதுகிறேன். காரணம், தான் சார்ந்திருக்கிற அரசு ஆட்சிகள் மீது அவர் கல்லை எறிந்திருக்கிறார். அப்போ என்ன பேசியிருக்காரு? ஒரு 12 தலைப்புகளில் அவர் பேசியிருக்கிறார். நான் அனைத்து தலைப்புகளையும் விவாதிக்க போவதில்லை, அனைத்து தலைப்புகளையும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் அதிலிருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன், எதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்பதைத்தான் இங்கு விவரிக்க வருகிறேன். முதல் தலைப்பே தூக்கம் என் கண்களை என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு கதையாக இருக்கிறது. இது கட்டுரை என்றுதான் இந்த புத்தகத்தில் நாம் வகைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த கட்டுரைக்குள் அழகான கதைகளை சொல்லி இருக்கிறார். அந்த கதைகளில் யாரை பற்றி பேசியிருக்கிறார்? மாணவர்களின் துன்பங்களை பேசியிருக்கிறார். எப்பொழுதுமே துன்பங்களை இதயத்தை தொடும். முதல் கட்டுரையிலேயே ஒரு கதையாக நம் இதயத்தை தொட்டு இருக்கிறது. முதல் கட்டுரையில் அந்த கதையில் யாரை பற்றி பேசியிருக்கிறார் தெரியுமா? உத்திரகுமாரை பேசியிருக்கிறார். உத்திரகுமார் யார்? அந்த பள்ளியில் இருக்கிற நோஞ்சானாக இருக்கிற ஒரு மாணவன். அந்த மாணவனை பற்றி படிக்கிற பொழுது அவன் உதிரகுமார் என்று எனக்கு தோன்றியது. ஏனால் நம் உடம்பில் இருக்கிற இந்த ரத்தம் சற்று கொஞ்சம் உறைவதாக நான் நினைக்கிறேன். இது மிகைப்படுத்துவதில்லை. அந்த உத்திரகுமார் பள்ளியில் அனைத்து மாணவர்களாலும் கிண்டல் செய்யப்படுகிறார். ஒரு பள்ளியில் இருக்கிற அரசு பள்ளியில் நிச்சயமாக இது போன்ற மாணவருடைய கிண்டல் கேலிக்கு உள்ளாக்கப்படுகிற நோஞ்சானாக இருக்கிற பல மாணவர்கள் இங்கு இருக்கிறோம். ஆனால் இந்த உத்திரகுமார் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன் பள்ளியில் எல்லோரும் ஒதுக்கப்படுகிறார். எல்லோராலும் ஒதுக்கப்படுகிறான். ஆனால் இந்த பள்ளியின் ஆசிரியர், இந்த எழுத்தாளர் தான் அந்த ஆசிரியராக நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் இந்த முதல் கட்டுரையில் உத்திரகுமாரை சொல்லி இருப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. காரணம், தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு எழுத்தாளருக்கு அது மிகச்சிறந்த கலையாக நான் நினைக்கிறேன். நான் எப்படிப்பட்டவேன்? அறிவோடு இருப்பவன் செருக்கோடு இருக்கலாம் என்பது என் கருத்து. என் முப்பாட்டன் பாரதி சொன்னது போல. அதுபோல இந்த கட்டுரைகளில் முதலாவதாக எழுத்தாளர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவன்? ஒரு கதையை படிக்கிற பொழுது எழுத்தாளர் தன் மூடே பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கட்டுரை முழுவதுமாக எழுத்தாளர் பார்த்த, கேட்ட, படித்த, ஆய்வறிந்த செய்திகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் முதல் கட்டுரையில் தான் பார்த்த செய்திகளையே சொல்லுகிறார். அந்த உத்திரகுமார் நோஞ்சானாக இருக்கிறான், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாதிக்கப்பட்ட மாணவரை அனைவரும் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ஆசிரியர் தன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். இயேசுநாதர் ஒரு ஆட்டுக்குட்டியை அணைத்துக் கொள்வாரே, அது போல இந்த பள்ளியில் இருக்கிற அரசு பள்ளியில் இருக்கிற இந்த ஆசிரியர் உத்திரகுமாரை அணைத்துக் கொள்கிறார். அவனை உற்சாகப்படுத்துகிறார். உன்னால் முடியும், நீ வந்து சோர்ந்து போகாதன்னு அவனை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கார். இந்த கட்டுரையில எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு வரி ரொம்ப அழகா இருந்தது. எவரின் வாயிலாக இந்த உலகத்தில் உத்திரகுமார் பிரவேசித்தானோ அவர்களின் நெறி பிழன்ற நடத்தைக்கு எவ்வகையிலும் தனது பங்களிப்பை செலுத்தாத இவனும் சேர்ந்து சிலுவை சுமப்பது எவ்வகை நீதியோ? தடை செய்யப்பட்ட பாதைக்குள் நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவது நியாயம்தான். அப்படி நுழைந்தவர்களின் வாரிசுகளும் தண்டனைக்குள்ளாக்கப்படுவது தர்மமாகுமா? யார்தான் இந்நிலைக்கு எதிராக இயற்கையிடம் நீதி கேட்டு மன்றாடி மேல்முறையீடு செய்ய முடியும்? நான் சொன்னேன் அல்லவா, இந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த வழக்கறிஞர். இயற்கையை கேள்வி கேட்கிறார். கடவுள் இருப்பதாக நான் நம்பவில்லை, இருந்தால் அவரையும் கேள்வி கேட்கிறார். மாணவன் என்ன தவறு செய்தான்? அந்த பெற்றோர்கள் செய்த தவறுக்கு மாணவன் ஏன் இந்த நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற கேள்வி சமூகத்தின் மீது எரிகிற ஒரு கல்லாக நான் பார்க்கிறேன். அந்த மாணவனை உற்சாகப்படுத்துகிறார். அந்த பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்லுகிறாரு. அது என்னை ஒரு ஆசிரியரை வணங்க எனக்கு தோன்றியது. என்னன்னா, வகுப்புல ஒரு நாள், ஏன் என்று சொன்னால் அவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வகுப்புல ஒரு நாள் வகுப்பிலேயே அவன் மலம் கழிச்சிடலாம். எல்லா மாணவர்களும் தூர ஓடி விடுகிறார்கள். ஆனால் ஆசிரியர் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். மாணவன் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் அதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுள் பதித்து அனைத்து மாணவர்களும் ஒதுங்கினால் கூட பரவாயில்லை என்று தான் வெளியே சென்று மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அவன் மலம் கழித்திருக்கிற அது மேலே வைத்து வகுப்பிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். தண்ணி எடுத்து அதை கழுவி விடுகிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், அவர் கழுவி விட்டது மலத்தை மட்டுமல்ல, இது போன்ற மாணவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற வெறுப்பை கழுவி விட்டிருக்கிறார். அந்த மலத்தை கழுவி விடவில்லை, வெறுப்பை கழுவி விட்டிருக்கிறார். இவர் மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று செய்திருக்கிற இந்த பணி இருக்கிறதே, அரசு பள்ளி ஆசிரியர்கள் இவரை போன்ற ஆசிரியர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று அவர் தொடங்கிவிட்டுத்தான் அடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் மீதான வினாக்களை
கல்லெறிதலை அவர் தொடங்குகிறார். அடுத்து அவர் பேசியிருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மன்னிப்பும் ஒரு மருந்துதான். அந்த மன்னிப்பு ஒரு மருந்துதான் என்ற ஒரு கட்டுரையில் அவர் தான் கவனித்த ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி கொண்டிருக்கிறார். நான் கரும்பலகையில் வெள்ள சுண்ணக்கட்டில் எழுதுவதை நான் இப்படி பார்க்கிறேன். மாணவர்கள் மனதில் இருளாக படிந்திருக்கிற அந்த இருட்டை ஒழிப்பதற்காகத்தான் வெள்ள சுண்ணக்கட்டையை ஒவ்வொரு ஆசிரியரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நானும் ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு நாளும் கரும்பலகையில் எழுதுகிற பொழுது மாணவனுக்கு வெளிச்சத்தை பரப்ப வேண்டும், அதனால்தான் வெள்ள சுண்ணக்கட்டியை வைத்திருக்கிறார்களோ என்று எனக்கு எண்ணம் தோன்றுவது உண்டு. ஆனால் அப்படி ஒரு ஆசிரியர் எழுதுகிற பொழுது 2 மாணவர்கள் தங்கள் காலணிகளை எரிந்து விடுகிறார். ஐயா இதில் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. பிரச்சனைகளை சொல்லுகிறார், பிரச்சனைகளின் ஊடாக அதற்கான வழிமுறைகளையும் காட்டுகிறார். ஒரு மாணவன் தவறு செய்து விட்டால் அவரை திருத்துகிற பொறுப்பு ஆசிரியருக்கு இருப்பதாக இந்த கட்டுரையில் அவர் காண்பித்திருக்கிறார். மாணவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள், அந்த மாணவர்கள் தவறை ஒப்புக்கொண்டு விடுகிறார்கள். அதை மன்னிப்பதற்கு எந்த ஆசிரியர் மீது காலணி எறிந்தார்களோ அந்த ஆசிரியர் மன்னித்து விட தயாராக இருக்கிறார். ஆனால் உடன் பணியாற்றுகிற ஆசிரியர் ட்ரிகர் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏத்தி விடுவது என்று நம் இங்க சொற்களாக பயன்படுத்துவோம். அந்த ஆசிரியத்துல சென்று தயவு செய்து அந்த மாணவர்களை விட்டுடாதீங்க, கண்டிப்பா பழி வாங்கிதான் ஆகணும். இன்றைக்கு இருக்கிற அல்லது இந்த எழுத்தாளர் ஆசிரியர்கள் பார்த்திருக்கிற சமூகத்தில் பெரும்பாலான ஆசிரியர்கள் மாணவர்களை எதிரியாக பார்க்கிற நிலை இங்கு இருக்கிறது என்று இந்த மன்னிப்பு ஒரு மருந்துதான் என்ற கட்டுரையில் அவர் பரிந்திருக்கிறார். அந்த கட்டுரையில் எனக்கு பிடித்த முக்கியமான வரியாக நான் பார்ப்பது, மன்னிப்பு இதை தவிர வேறு எதை இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது, அத்தருணத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்து மன்னிப்பு தான் என்று எழுதியிருக்கிறார். தவறு செய்வது இயல்பு, தவறை செய்துவிட்டு மாணவர்களை மன்னிப்பது தானே ஆசிரியர் கடமையாக இருக்கும், ஆனால் இங்கு மாற்றாக இருக்கிறதே என்று அவர் எழுதியிருக்கிறார். இன்னொன்று அழகாக எழுதியிருப்பார், ஏட்டுக்கல்வி கற்பதில் அவர்கள் பின்தங்கி போனால் இழப்பது ஏதும் இல்லை, வாழ்க்கை கல்வி பெறுவதில் அவர்கள் தோற்றுவிடக் கூடாது. எவ்வளவு அருமையான வரிகள்! இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையில் இந்த 2 வரிகளை பயன்படுத்தி விட்டால் மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக சமூகத்தில் இருப்பதை விட மிகச்சிறந்த மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பது என் கருத்து. ஏன் என்று சொன்னால், ஏட்டுக்கல்வி கற்பதில் அவர்கள் பின்தங்கி போனால் இழப்பது ஏதும் இல்லை, வாழ்க்கை கல்வி பெறுவதில் அவர்கள் தோற்றுவிடக் கூடாது. இருட்டில் தடுமாறும் மாணவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றுவது எனது கடமை, அவர்களை நான் மன்னித்து விட்டேன், எனது மன்னிப்பு அவர்களை நல்வழிப்படுத்தும் என்ற ஆசிரியர் அரசு பள்ளியில் இருக்கத்தானே செய்கிறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அடுத்து ஐயா அவர்கள் பேசுகிற தலைப்பு, இதயத்தை கழுவலாமே. எனக்கு அவர் எழுதியிருக்கிற கட்டுரையில் எனக்கு மிகவும் பிடித்தமான தலைப்பு இதயத்தை கழுவலாமே. அந்த தலைப்பை ஏன் என்று சொன்னால், நாம பொதுவாக வழக்கமாக நம் உடலை தான் சுத்தம் செய்வோம், ஒரு நாளும் இதயத்தை கழுவுவது இல்லை. ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு சமூகத்தில் அரசு பள்ளியில் மாணவர்களை விமர்சிக்கிற, மாணவர்களை குறை சொல்லுகிற மனங்களை கழுவ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இதயத்தை எப்படி கழுவ முடியும்? தண்ணீர் ஊற்றி கழுவ முடியாது. இந்த ஆசிரியரின் வார்த்தைகளால், இது போன்ற இருக்கிற ஆசிரியர்களின் இதயத்தை கழுவப்படுகிறது. அப்ப இதயத்தை எவ்வாறு கழுவ முடியும்? இந்த வார்த்தைகளை உள்வாங்கி திருந்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உள்வாங்கி கொண்டால் இது போன்ற ஆசிரியர்கள் இதயத்தை கழுவ முடியும் என்ற எண்ணத்தால் தான் ஆசிரியர் அவர்கள் இதயத்தை கழுவலாமே என்று இதை வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், நமக்கு முதல் வகுப்பில் சொல்லிக் கொடுத்த போட சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை நாம் மறக்கவே முடியாது. சரிதானே? போட சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை நாம் மறக்கவே முடியாது. போட சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தன் அப்பாவாகவே இருந்தால் எப்படி? அந்த வரம் எனக்கு கிடைத்தது. எனக்கு முதல் வகுப்பில் போட சொல்லிக் கொடுத்தவர் என் அப்பா தான். என் தொடக்க கால வகுப்பில் என் அப்பா ஒரு நாளும் அப்படி செய்ததில்லை. என் அப்பா என்பதால் நான் சொல்லவில்லை, என் தந்தை அந்த மாதிரி செய்ததில்லை. ஆனால் என்னுடைய மேல்நிலை பள்ளியில் 6வதிலிருந்து வந்த சில பள்ளியில் நான் அதை பார்த்திருக்கிறேன். இதயத்தை கழுவுவது என்ன காரணம் என்று சொன்னால், இதில் எதை பற்றி பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அரசு பள்ளியில் படிக்கிற ரொம்ப வறுமையில் மாணவர்கள் இருப்பார்கள். ஒரு அரசு பள்ளியில் எப்படிப்பட்ட மாணவர்கள் படிப்பார்கள் என்பதற்காக இந்த பத்தி என்னை மிகவும் உள்வாங்கி கொண்ட பத்தியாக இருக்கு. நான் இப்படி படிக்கிறேன், வஞ்சனை இல்லாமல் வயிறு நிறைய சாப்பிடும் ஆரோக்கியமான பிள்ளைகள், குடும்ப சூழல் காரணமாக வீட்டில் தடையில்லா தீனி கிடைத்திட வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள், வீட்டில் போதிய உணவிருந்தும் அது சக்கைத்தனமாய் இருந்து நாக்கின் ருசி
வணக்கம் தோழர். குரல் கேட்கல தோழர். அலைபேசி அழைப்பு வந்திருக்கு, வருவார், திரும்ப வருவார். ஐயா வணக்கம். இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா, நான் பேசுறது கேக்குதா? கேட்குது ஐயா. ஐயா இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா, நிறுவனத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்தது, அது தானாவே அட்டன் ஆயிட்டு இருக்கு ஹெட்போன் போட்டதால, அதனால அந்த காலை தவிர்க்க முடியல, மன்னிக்கணும். அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்களாக இருக்க முடியும்னு வகைப்படுத்திருக்கிற நிலை இருக்கிறது அல்லவா? அது ஒரு கைத்தேர்ந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற அல்லது அவர்களின் அடிநாதம், அவர்கள் வாழ்வியலை உற்று நோக்கி இருக்கிற ஆசிரியருக்குத்தான் அதை எழுதிவிட முடியும். அப்படித்தான் இந்த ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறார். நான் இல்லாமை அல்லது கிடைக்காமையை ஈடுகட்டும் வகையில் ஆசிரியர்களால் மீத வைக்கப்படும் உணவை விரும்பி உண்கிறவர்கள், அந்த உணவுக்கு ஊதியமாக இந்த குழந்தைகளின் தலைமையில் எச்சில் பாத்திரம் கழுவும் வேலையை சுமத்தப்படுகிறது என்று இவர் வகைமைப்படுத்தியிருக்கிறார். அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, தான் சாப்பிடுகிற பொழுதோ அதில் பாதியை ஒதுக்கி இந்த அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்திருந்தா கூட அந்த ஆசிரியர் நம்ம ஏத்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஆசிரியர்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, தான் சாப்பிட்ட மீதி இருக்கிற உணவை தான் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு ஊதியமாக அவர் திரும்பி வாங்குவது என்னவென்று சொன்னால், இதில் மட்டும் அவர்கள் சரியான வழிமுறையை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் திருப்பி வாங்குகிற அந்த ஊதியம் என்ன தெரியுமா, அந்த மாணவர்கள் இவர்கள் உண்ணுகிற அந்த பாத்திரத்தை கழுவி கொடுக்கிற வேலையை அவர் செய்திருக்கிறார்கள் என்று இந்த பள்ளியில் நடக்கிற அவலத்தை இதயத்தை கழுவலாமே என்று அவர் முடித்திருக்கிறார். இந்த புத்தகத்தை முடிக்கிற பொழுது அவர் இப்படி முடிக்கிறார், ரொம்ப நகைச்சுவையாக முடிக்கிறார். இந்த பள்ளிக்கு அழைத்து செல்கிறார். ஐயாவுடைய மிகச்சிறந்த எழுத்தாளமை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு கட்டுரை அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த பள்ளியின் சூழலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு செட்டப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ரீடர்ஸுடைய அந்த மைண்ட் செட்டை பிக்ஸ் பண்றாரு. இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பயணம் செய்யறோம், அந்த பள்ளி உள்ள சென்ன உடனே மாணவர்கள் எப்படி இருக்காங்க, ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க செட் பண்ணிட்டு இதயத்தை கழுவலாமே என்ற கட்டுரையில் கடைசியாக இப்படி முடிக்கிறார். எச்சில் பாத்திரங்களை கழுவ குழந்தைகளிடம் கொடுக்கும் ஆசிரியர்கள் தங்களின் இதய பாத்திரங்களை யாரிடம் கொடுத்து கழுவ போகிறார்களோ. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். எச்சில் பாத்திரங்களை கழுவ குழந்தைகளிடம் கொடுக்கும் ஆசிரியர்கள் தங்களின் இதய பாத்திரங்களை யாரிடம் கொடுத்து கழுவ போகிறார்களோ. இது என்ன ஒரு 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 வலிமையான வரியாக நான் இதை பார்க்கிறேன். ஐயா, இந்த கட்டுரை நிச்சயமாக ஆசிரியர்கள் படித்தால் தங்களுடைய இதய பாத்திரத்தை நிச்சயமாக மிக தூய்மையாகத்தான் வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதயத்தை கழுவாமே இந்த கட்டுரை இப்படியாக முடிவடைகிறது. அடுத்து தொழில் ஏழாய் தலைமையே என்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில் தலைமை ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அரசு பள்ளியில் நான் சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரையில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்த செய்தி. இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாக பாரதி தம்பி ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்கிற பாரதி தம்பி எழுதிய கற்க கசடர என்ற புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் அரசு பள்ளியில் இருக்கிற கடமைகளை வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த புத்தகம். ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வேண்டிய புத்தகமா நான் இதை எப்படி அறிமுகம் செய்தேனோ அந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதில் அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகள், வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் ஒவ்வொரு மாதவிடாயின் பொழுதும் அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களை மிக தெளிவாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் பெண்களுக்கான கழிவறை மிக தூய்மையாக இல்லை. அவர்கள் பயன்படுத்துகிற அந்த விடயங்களை டிஸ்போஸ் செய்வதற்கான ஒரு குப்பை தொட்டி கூட இல்லை. சரியான தண்ணீர் வசதி கூட இல்லாத அரசு பள்ளிகள் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்லியிருப்பார். ஐயாவும் இதில் கழிவறைகள் சரியாக இல்லை, மாணவர்கள் குடிக்கிற குடிநீர் சரியாக இல்லை, அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு இருக்கிறது. ஐயா, தயவு செய்து தூங்கிட்டு இருக்காதீங்க, எழுந்திருங்கன்னு சொல்லுகிற கட்டுரையாகத்தான் இந்த தொழில் எழாய் என்ற கவிதையை, இந்த கட்டுரையை, தொழில் எழாய் தலைமையே என்ற கட்டுரையை எழுத்தாளர் அவர்கள் எழுதியிருக்கிறார்.
அடுத்து கற்பிப்போர் கற்பிக்கட்டுமே என்ற கட்டுரை எனக்கு இன்னும் மிகவும் பிடிச்ச கட்டுரையாக இருக்கிறது. இந்த கட்டுரையில் இன்றைக்கு நடக்கிற இந்த விருது கொடுக்கிற அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இன்றைக்கு இருக்கிற விருதுகள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற விருதுகளை மட்டும் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் பொதுவாக விருது கொடுக்கிற நிகழ்வு இருக்கிறது. விருது இப்பொழுதெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை, அது வாங்கப்படுகிறது என்பதை இவர் நிரூபித்திருக்கிறார். இது சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்படுகிற விருதுகள் எல்லாமே எங்கு கொடுக்கப்படுகிறது, வாங்கத்தானே படுகிறது என்று. இது எப்படி இவர் தொடங்கி இருக்கிறார் என்றால், ஒரு ஆசிரியர் கனவு காண்கிறார். தன் கனவில் விருது வாங்குவது போல அவர் கனவு காண்கிறார். ஆனால் அந்த விருது கொடுக்கிற பொழுது அவருக்கு விருது கிடைக்கவில்லை, வேறொருக்கு விருது கிடைத்து விடுது. வேறொருக்கு கிடைத்த விருது, அந்த ஆசிரியருக்கு கிடைத்த விருதை இவர் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். அவர் எப்படி விருது வாங்கி இருக்கிறார் என்பதை இவர் ஆராய்ச்சி செய்து பார்த்தபடிதான் தெரிகிறது, அந்த ஆசிரியர் பணம் கொடுத்து அந்த விருதை வாங்கி இருக்கிறார். இவருக்கு என்ன வருத்தம் என்று சொன்னால், அந்த விருது அவருக்கு கிடைத்திருக்கிறதே என்பதல்ல அவருடைய வருத்தம், அந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்து அந்த விருது வாங்க முடியவில்லையே என்ற வருத்தம் தான் இந்த ஆசிரியருக்கு இருக்கிறது என்று விருதுக்கான ஆசிரியரிடையே நிகழ்கிற அந்த உரையாடலை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை ஒரு ஆசிரியருக்கு மிகச்சிறந்த விருதாக எது இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு மாணவன் நம்மிடையே படித்து விட்டு தன் வாழ்க்கையில் மிக உயர்ந்தவனாக, லட்சியவாதியாக உயர்ந்து விட்டு, அவனை ஒரு ஆசிரியர் உயர்த்தி விட்டு அவன் மேல் நிலைக்கு சென்று விட்ட பிறகு தன்னை வளர்த்து விட்ட ஆசிரியர் இவர்தான் என்று தன் ஆசிரியரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறானோ, சுயமரியாதைக்காரன் ஆசீர்வாதம் வாங்குவதை விரும்புவதில்லை என்றாலும் கூட ஒரு மாணவன் தன் ஆசிரியருடைய ஆசீர்வாதம் அல்லது அவருடைய சொற்களை, அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று அவன் உயர்ந்து விட்ட பிறகும் தன் ஆசிரியருக்கு வந்து பார்த்து விட்டு தன் மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிற அந்த நிகழ்வு இருக்கிறதே, அந்த விருதை விட ஒரு ஆஸ்கார் விருதோ இல்ல மத்திய அரசு விருதோ, ராதாகிருஷ்ணன் ஐயா பெயரில் கொடுக்கப்படுகிற ஒரு விருதோ ஈடாகுமா? நிச்சயமாக ஈடாகாது. ஒரு விருதுக்காக ஆசிரியர்களை தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கூடாது என்று நூலாசிரியர் இந்த விருது குறித்தான இந்த கட்டுரையில் அவரு நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து பொன்னிற திரவும் வெண்ணிற புகையும் என்ற கட்டுரை. ஒரு மாணவன் தவறு செய்வது இயல்புதானே, ஆனால் பள்ளியில் அப்படி தவறு செய்கிற மாணவர்களை மன்னிப்பது நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும். என்னென்ன தவறுகள் நடக்கும்? ஒரு 3 சம்பவங்களை இந்த கட்டுரையில் அவர் பதிவு செய்கிறார். மாணவர்கள் இணையத்துக்கு சென்று, இணையதள நெட் சென்டருக்கு சென்று ஆபாச படங்களை வணக்கம். ஒரு 5 மணித்துறைகள்ல ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள அப்படியே நிறைவேற்றி முடிச்சிடலாங்க ஐயா. நிகழ்வா நான் கன்க்ளூட் பண்ணி முடிச்சேன். அப்போ பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இடையே இருக்கிற இது போன்ற தவறு செய்வது மனிதர்களுடைய இயல்பு, மாணவர்களுக்கு அது அதிகமான இயல்பு. அப்போ அதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க. நான் கடைசியாக இந்த தலைப்போடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த புத்தகத்துடைய தலைப்பு அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்ற தலைப்போடு நான் இந்த புத்தக உரையை நிறைவு செய்கிறேன். இந்த அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்று அறிமுகப்படுத்துகிற அந்த இடத்தில் ஆசிரியர் எதை குறித்து பேசுகிறார்? மாணவர்களை ஆசிரியர்கள் வழிகாட்டுகிற இடம் வந்து எதுபாரி இருக்கு? ஆசிரியர்கள் மாணவர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு மாணவர்களுக்கு உதவுவது இயல்புதானா, தவறுதானே? ஒரு 2 சம்பவங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, மாணவனை தேர்ச்சி பெற வைப்பதற்காக ஒரு பிரியாணி அரிசி மூட்டையை ஒரு ஆசிரியர் கேட்டு வாங்குவது எவ்வளவு அபத்தம். ஐயா குறிப்பிட்டிருக்கிற அந்த வார்த்தை எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது. அந்த நெருடல் அந்த அரிசியை வாங்கிய அரிசியை நீங்கள் சமைத்து சாப்பிடுகிற பொழுது மலத்தில் நெண்டுகிற புழுவை நினைவுபடுத்த வேண்டும் என்று சவுக்கடி கொடுக்கிறார். அது ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். இன்னொரு சம்பவம், மாணவர்களை பள்ளிக்கு சேர்க்கிற பொழுது டொனேஷன் என்ற பெயரில் தனியார் பள்ளிகளில் வாங்கினால் பரவாயில்லை, அரசு பள்ளி ஆசிரியர் 10ஆம் வகுப்பு முடித்து வருகிற ஏழை குழந்தைகளுடைய நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவர்களிடமும் பணம் வாங்குகிற ஒரு நிலை இருக்கிறது. அதையும் இவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பள்ளிக்கூடம் தான் இந்த புத்தகத்தை அனைத்து ஆசிரியர்களும் படித்தாக வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சாமானிய மாணவர்களும் மக்களும் ஆசிரியர்கள் இதை படித்தாக வேண்டும். அதோ அந்த பள்ளிக்கூடம் தான் என்று ஆசிரியர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் இதோ இந்த புத்தகம் தான் அரசு பள்ளியில் தவறு நடக்காமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும், இந்த புத்தகத்தை படியுங்கள். இந்த புத்தகத்தின் சாராம்சத்தை எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார். அமரேசன் ஐயா அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். அழுக்கு என்பது ஒரு இழிவான தன்மை அல்ல, தன் மீதும் தன்னை சுற்றியுள்ள சூழலின் மீதும் படிந்துள்ள அழுக்கை அகற்ற எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் மனிதர்களின் மனங்களில் படிந்துள்ள மிக கேவலமான அழுக்கு. தான் வாழும் சமூகத்தின் மீது உள்ள அழுக்கையும் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மன அழுக்கையும்
நீக்கும் சிற முயற்சியின் வெளிப்பாடுதான் மா சுரேஷ் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தின் வெளிப்பாடு. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு புத்தகத்தின் தொடக்கம் சிறப்பாக இருக்கும், உண்மைதான். ஆனால் இந்த புத்தகத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு கட்டுரையின் கடைசி பேராகிராஃப், அந்த கடைசி பத்தி அந்த மொத்த கட்டுரையின் சாராம்சத்தை சொல்லி விடுகிறது. நண்பர்களே, தோழர்களே, அறிஞர்களே, இந்த புத்தகத்தை படித்து நீங்களும் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 தோழர். அருமையான ஒரு சிறப்பான ஒரு நல்ல எழுச்சியான துள்ளலான ஒரு திறனாய் உரை. உண்மைகளை அப்பட்டமாக இருப்பதை இருப்பதாகவே மிக அழகாக எடுத்து காண்பித்தமை சிறப்பு. தங்களுக்கே உரிய போக்கில் ஒரு துள்ளலான நடைகளை தந்தீர்கள். அதுவும் தொடக்கத்திலே சொன்னது போல தமிழை காதலித்து ஆங்கிலத்தை மணந்தவர் அல்லவா? தமிழை காதலித்து ஆங்கிலத்தை மணந்தவர் என்பதனால் மிக அழகாக துல்லியமாக தந்தீர்கள். உரிய கால அளவுக்குள்ளாக ஒரு சிறப்பான ஒரு ஆய்வுரையை தந்தீர்கள். அதுதான் உண்மையும் கூட. உண்மையில் ஒரு திறனாய்வு என்பது முழுவதுமாக ஒரு நூலில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் எடுத்து சொல்வது அல்ல. ஒரு திறனாய்வு என்பது ஒரு நூலிலை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நூல் அறிமுக நூல் திறனாய்வினுடைய வேலை. அதைத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய சான்றோர் தளமும் அமரேசம் அவர்களும் கூட மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியில் இன்று 45வது அமர்விலே மிக சிறப்பான ஒரு துள்ளலான சிறப்பான ஒரு முழுமையான ஒரு ஈர்ப்பான ஒரு திறனாய்வினை தந்தமைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய சென்னை தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பேராசிரியர், இன்றைய நூல் திறனாய்வாளர் பேராசிரியர் சு ராஜா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். மகிழ்ச்சி, சிறப்பான உரை. அடுத்து ஒரு வாழ்த்துறை. நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய தனித்தமிழ் தென்றல் மன்னர் மன்னன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார். வாருங்கள் ஐயா. மீண்டும் அவையை வணங்கி மகிழ்கிறேன். தாக்குண்டால் புழுக்களும் தரை விட்டெழும்பும், சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல்களும் எதிர்த்து நிற்கும், சாக்கடை கொசுக்களானாம் சரித்திரத்தின் சக்கரங்கள் என்று சொல்வார் பாவலர் தணிகை செல்வன். அப்படி குமுகத்தில் நிகழ்கிற நம்மால் பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்களை பார்க்கிற பொழுது மனம் குமிரி எழுந்தால் நாம் தோழர்களே என்று சொல்வார் சே. அப்படி சமூகத்தை அல்லது இந்த நாம் வாழ்கிற இந்த சூழலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த தூய்மை பணியை தம் இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். அப்படி நம்முடைய எழுத்தாளர் ஐயா மா சுரேஷ் அவர்கள் தன்னுடைய எழுத்து பணியை தன்னுடைய துறையிலிருந்து தொடங்குகிறார். அதை துப்புரவு செய்கிற பணியை அங்கிருந்தே தொடங்குகிறார். அதுவே பெரிய ஒரு துணிவு. இன்றும் பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியாற்ற பள்ளியக்கூடிய தலைமை ஆசிரியரை சுட்டி காட்டி சொல்லுகிற ஒரு துணிவும் அந்த அறமும் இந்த நூலுடைய சிறப்பு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த நூல் பார்த்த மாத்திரத்தில் படிக்க வேண்டும், நானும் ஒரு ஆசிரியர் என்பதால் அதை படிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரு விருப்பு ஏற்பட்டது. நேற்று திருச்சிக்கு பயணப்பட்ட பொழுது இந்த பேருந்து தொடர்வண்டி பயணத்திலேயே படித்து அந்த நூலை படித்து முடித்தேன். மிக எளிதாக விரைவாக படித்து விடக்கூடிய மொழிநடை. அதே நேரத்தில் மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் இந்த குமுகத்தில் அவர் சந்தித்திருக்கிற அனுபவ நொறுக்குதல்களை மிக எளிய நடையில் அதை பதிவு செய்திருக்கிறார். இந்த நூலை படித்த போது நமக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நூலாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இது தந்தது. அப்படி எழுதினால் அவற்றை பதிவு செய்வதற்கு அறம் பதிப்பகம் அநியமாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையும் இந்த நூல் தந்திருக்கிறது. எனவே நூலாசிரியருக்கும் அறத்திற்கும் நன்றியை சொல்வோம். பல ஆசிரியர்கள் மனதில் புழுங்கி கொண்டிருக்கிற கருத்துக்களை, அந்த செய்திகளை நூலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற முனைப்பை அவர் முன்வைத்திருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, குமுகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களின் கடைசி புகலிடமாக, கடைசி நம்பிக்கையாக இருப்பது அவருடைய சந்ததிகளை வெளிக்கொண்டு வருகிற, அவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய நாற்றங்கால்களாக இருக்கிறது பள்ளிக்கூடங்கள், அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள் தான் என்கிற நிலையில் அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் இந்த பள்ளிகளில் நிகழ்கிற
செய்திகளை திறனாய்வு செய்கிறார். இந்த நூலே ஒரு திறனாய்வு தான், நூல் திறனாய்வு அல்ல, இந்த நூலே ஒரு திறனாய்வு தான். கல்வித்துறையில் அன்றாடம் நிகழ்கிற பல சிக்கல்களை முன்வைக்கிறார். 12 கட்டுரைகள் இருக்கிறது. அவற்றில் 2 கட்டுரைகளில் மட்டுமே ஐயா ஒரு நிறைவான செய்தியை முன்வைக்கிறார். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அரசு பள்ளியை நோக்கி அனைவரையும் உள்ளே வருவதற்கு நிறைய ஆசிரியர்கள் உங்களை போன்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். விகிதத்தில் குறைவாக தெரியலாம், ஆனால் விதை நெற்கள் குறைவாகத்தான் இருக்கும், கருக்காகத்தான் நிறைய இருக்கும். என்றாலும் விதை நெல்களை நாம் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்தடுத்த உங்களுடைய படைப்புகளில் இந்த 2 கட்டுரையை இன்னும் 4ஆக 5ஆக மாற்றுகிற பொழுது, அந்த விகிதம் அதிகமாகிற பொழுது நம்பிக்கை தருகிற நூலாக இது மாறும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல வேண்டுமானால், அரசு பள்ளியை நோக்கி பல்வேறு கணைகள் தாக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகளிலிருந்தும் இன்னும் பல சூழல்களிலிருந்தும் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழ்கிற சில ஒழுங்கீனங்களை காணொளிகளாக மாற்றப்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பகிரப்படுகிறது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற ஒரு மனநிலையை இந்த சமூகத்தில் விதைப்பதற்கு யாரோ முயல்கிறார்கள். அதற்கு இந்த ஊடகம் இன்று பெரும் வெளிச்சத்தை தந்திருக்கிறது. அவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை மீட்க வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது, இந்த சமூகத்தை மீட்க வேண்டிய பணி இருக்கிறது. அதை பதிவு செய்வதாகத்தான் இந்த நூலை நான் பார்க்கிறேன். எந்த இடத்திலும் அவர் மாணவர்களை குறை சொல்லியே விடவில்லை. அவருடைய குறைகள் எங்கே நிகழ்கிறது என்பதை, சிக்கல்களில் விழுந்திருக்கிற முடிச்சியை அவிழ்ப்பதற்காகத்தான் அவருடைய எழுத்து முனைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நானும் ஒரு ஆசிரியனாக அவற்றில் நான் நெகிழ்ந்து போகிறேன். அவருடைய படைப்பு ஒரு அறம் நிறைந்ததாக, துணிவு மிக்கதாக, ஒரு விமர்சன பார்வையுடையதாக, எவற்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது எந்த துறையாக இருந்தாலும் என்கிற செய்தியை முன்வைப்பதாக, சமூகத்துக்கு ஒரு தீர்வு சொல்வதாக இந்த நூல் இருக்கிறது. இன்னும் பல நூல்களை அவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அந்த இதய பாத்திரத்தை கழுவலாமே என்கிற செய்தியில் நாங்களும் கொஞ்சம் தாக்கத்துக்கு உள்ளானோம். ஆனால் என்ன செய்வோம் என்றால், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. முதலில் அவர்களுக்கு கொடுக்கிற உணவை எடுத்து தனியாக கொடுத்து விடுகிற ஒரு வழக்கம் உண்டு. நாம் உண்ணுகிற தட்டை கழுவுகிற வழக்கம் நமக்கு இருந்தது. நேற்று நான் என்ன செய்தேன் என்றால், நானும் என்னுடைய மாணவனும் தனியாக இருவரும் அமர்ந்து இருவரும் தனித்தனியாக எங்கள் தட்டை கழுவினோம். இந்த நூலினுடைய வெற்றியாக நான் அதை கருதுகிறேன். இனி அவர்கள் நம்முடைய தட்டை கழுவது நோக்கமல்ல, நான் அப்பொழுதும் கொடுப்பதில்லை, உணவை கொடுப்பது உண்டு. ஆனால் இனிமேல் தட்டு கழுவுற சூழல் வந்தால் 2 பேரும் சேர்ந்தே கழுவிவிடும், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்கிற ஒரு மன மாற்றத்தை இந்த நூல் படைத்தது என்பது வெற்றியாக நான் கருதுகிறேன். நூலாசிரியருக்கும் இந்த நூலினை மிக அழகாக ஒரு இசையோட்டத்தோடு திறனாய்வு செய்த திறனாய்வாளர் பேராசிரியர் ராஜா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர் சே அவர்களுக்கு நன்றி. இப்போதுதான் புரிகிறது மன்னர் முன்னே இருக்கக்கூடிய சே என்பதற்கு பொருள். இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்திருக்கிறது. தோழர் சே அவர்களே நன்றி. சிறப்பான ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறை. உண்மையிலேயே அதுதான் மிக சிறப்பான விழிப்புணர்வை எடுத்து தந்திருக்கிறீர்கள். ஆசிரியருக்கும் திறனாய்வாளருக்கும் கூட வாழ்த்துக்கள். அனைவருக்குமான ஒரு வாழ்த்துறையாக உங்களுடைய வாழ்த்துறை அமைந்தது. நன்றி. அடுத்து நம்முடைய நூலாசிரியர் கல்வியாளர் மா சுரேஷ் அவர்களுடைய ஏற்புரை. ஐயா வாருங்கள். ஐயா அவையோர் கருத்தை கேட்டுடலாமா? கேட்டுக்கலாம் ஐயா. அதுக்கப்புறம் ஏற்புரை கொடுத்தா சரியா இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கய்யா. சரிங்கய்யா. இப்போது நம்முடைய அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அவரவருடைய கருத்துக்களை அன்போடு பதிவு செய்ய வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரவர்களே திறந்த மனதோடு பேசலாம். மேன்மாள் அம்மா இருக்கிறாங்க. தெரியல. ஜோதிமணி பேசுறீங்களா ஐயா? பேசுங்க. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அவை சான்றோர்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் என்னை பத்தி ஒரு ஒரு 15 செகண்ட் சொல்லிக்கலாமா? இப்போ this is my first meeting for with you. சொல்லுங்க.
நான் ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர். நானு ஆஹா. 2 கவிதை புத்தகங்களும், ஒரு கடலூர் மாவட்டத்தை ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னரினுடைய வரலாற்றையும் நான் எழுதியிருக்கேன். அதுவும் அறம் பதிப்பகத்துலதான் இருக்கு. என்னோட பேரு சாசி ஜோதிமணி அப்படின்ட்டு எழுதியிருப்பேன். அதுவும் இல்லாம என்னோட தந்தையின் பேர்ல வந்து கல்வி அறக்கட்டளை ஒன்று தொடங்கி இது வரைக்கும் ஒரு 5 மாதத்துல ஒரு 1000 குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 18 குழந்தைகளை நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய இது. அடுத்தது என்னுடைய புத்தகம் வந்து அறம் பதிப்பதற்காக 2 புத்தகங்கள் இப்போ எழுத்து அச்சுல இருந்துகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து தாய் கிழவி அப்படின்ற ஒரு புத்தகம் தயாரில் இருக்கு. இன்னொன்னு வந்து தகப்பன் தவறு செய்வதில்லை என்ற புத்தகமும் அறம் பதிப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. விரைவில் அண்ணன் எழுச்சி தமிழரின் திருக்கரங்களால் புத்தகங்கள் வெளியிடப்படும் அப்படின்ட்டு பதிவு செய்கிறேன். அப்புறம் ஐயாவுக்கு இந்த புத்தகத்தை நான் இன்னும் படிக்கல, விரைவில் நான் அதை படிக்கிறேன். ஐயாவுக்கு எனது மார்ந்த வாழ்க்கை நெஞ்சார்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஐயாவினுடைய நெடிய பயணம், எழுத்து பயணம் தொடரணும். ஐயாவை பின்பற்றி எங்களை போன்ற இளைய தலைமுறை உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலேயே வந்துகிட்டு இருப்போம். இதுல அங்கம் வகிக்கின்ற சான்றோர் பெருமக்கள் தங்கள் அங்கம் வகிக்கின்ற தளத்திலே என்னை இணைத்துக் கொள்ள எனது அன்பான கோரிக்கையை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து நம்முடைய வணக்கம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. ரொம்ப ஒரு சிறப்பான திறவுரை. ரொம்ப சுவையா வந்து ஒரு கதை போல அவர் வந்து துள்ளலோடன்னு அவர் சொன்னாரு. அது போலதான் இருந்தது. ஒவ்வொரு கட்டுரையை பத்தியும் அவர் விளக்கின முறை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து எவ்வளவோ துன்பத்துக்கு இடையில அவங்க வந்து சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம இப்ப பார்க்கும்போது முந்தைய காலத்துல வந்து அவ்வளவு வந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை. இப்ப பார்க்கும்போது நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. அவங்க வந்து மாணவர்களை வந்து அந்த பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும்ன்ற எண்ணத்திலையும் அவங்கள வந்து முன்னேற்றத்துல நிறைய ஆசிரியர்கள், நம்ம கலந்துரையாடல் குழுவிலே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த வகையில பார்த்தா அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு வந்து விருதுகள் பெரிதில்லை அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எங்க போனாலுமே நான் உங்ககிட்ட படிச்சேன்னு வந்து ஒரு மாணவர் சொல்லுவார். எந்த இடத்துக்கு போனாலும் அப்பா வந்து 90 வயது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இத அவங்க வந்து பார்ப்பாங்க. எங்க போனாலும் சரி வந்துருவாங்க யாராவது. நான் உங்ககிட்ட படிச்சேன்யா, இந்த இதுல சைதை இதுல ஒரு பள்ளி இருக்கும், ஆரம்ப பள்ளி, அந்த ஆசிரியர் பள்ளியோட இணைஞ்ச அந்த இடத்துல படிச்சவங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய துறைகள்ல இருப்பாங்க. நம்ம இப்போ கல்வி நிதி அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அப்பா கிட்ட இதுல மாநில கல்லூரியில படிச்சாங்க. அப்போ அவங்கதான் முதலா அந்த வரவு செலவு கணக்கு வந்து அங்க வந்து வைக்கும்போது திருக்குறள் சொல்லி தொடங்கினாங்க. அப்போ வந்து கேக்குறாங்க, எப்படி உங்களுக்கு தமிழ்ல இவ்வளவு ஆர்வம் வந்தது? என்னோட ஆசிரியர் வந்து நன்னன் அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில அது வந்திருந்தது செய்தி. அது வந்து எவ்வளவு பெருமை இல்லையா? அந்த மாதிரி கேள்விப்படும். அதுதான் ஒரு ஆசிரியருக்கு பெருமை. நம்முடைய மாணவர்கள் நம்ம விட உயர்வாக செல்லும் போது, அதாவது தம்மின் தம்மக்கள், அது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த கருத்தெல்லாம் இவரோட திறனாய்வுல ரொம்ப சிறப்பா அமைந்திருந்தது. சிறப்பான நூல். மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அருமையான செய்தி சொன்னீங்க. விருதுகளை விட கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஔவையாருடைய குரல நம்முடைய ஐயாவுடைய குரலுமா சேர்த்தே ஒழிச்சிங்க. நல்ல சிறப்பான செய்திமா, மகிழ்ச்சியம்மா, நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய மோனிஷ் இருந்தாரு. ஜோதிமணி, நீங்க வந்து மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ண வச்சிருக்கீங்க. ரைட். நன்றி நன்றி நன்றி. அடுத்து சுரேஷ்குமார் ஐயா பேசுங்க. சுரேஷ்குமார் ஐயாவுடைய ஒலி திறந்திருக்கு, நீங்க பேசலாம்.
பேசுங்கம்மா. ஐயா ஏற்புரைக்கு போயிடலாங்க ஐயா, போயிட்டு அடுத்தது கூட கூப்பிட்டுக்கலாம். அது பண்ணிப்போங்க ஐயா. ஆமா, ஏற்புரைக்கு போயிட்டு அடுத்தது கூப்பிட்டுக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. சரி, நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வு, மிக அருமையான. இன்று நம்முடைய சான்றோர் தளத்தில் வழங்கப்பட்ட 2 செய்திகளுமே கூட நம்முடைய சான்றோர்கள் வழங்கப்பட்டது நல்ல அருமையான பின்னோட்டமாகவே அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய நூலுக்கும் திறனாய்வுக்கும் ஒரு வலு சேர்க்கும் விதமாகவே மிக சிறப்பான கருத்துக்களாக அமைந்தன நம்முடைய கலந்துரையாடல் கூட. அந்த வகையில கலந்துரையாடல் பங்கேற்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நூலாசிரியர் அவருடைய ஏற்புரை மதிப்பிற்குரிய கல்வியாளர் மா சுரேஷ் அவர்கள். ஐயா அவர்களே வருக. அதோ அந்த பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு செல்க. ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. சரி சரி. அன்பிற்கினியவர்களே, இந்த சான்றோர் தளத்தை சார்ந்தவர்கள், பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள், இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற சான்றோர் தளம் சார்ந்த அறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் முதல்லயே நான் வணக்கத்தோட சேர்ந்து நன்றியும் சொல்லிடுறேன். ஏன்னா இறுதியா நன்றி சொல்வதற்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி அதை மறந்து போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருங்கிறதுனால இந்த சாக்கு முன்னாடி ஒரு ச, இது சா, ஒரு ச, அதுக்குதான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். இந்த கட்டுரைகள் அனைத்தும் ஒரே ஒரு கட்டுரையை தவிர, அதுல 9வது கட்டுரைன்னு நினைக்கிறேன், அது திருத்தி காட்டுவதற்கா தீர்த்து கட்டுவதற்கான ஒரு கட்டுரை. அதை தவிர எல்லா கட்டுரைகளும் சமரசம் மாதம் இருமுறை இதழில் வெளியான கட்டுரைகள். அப்போதான் அறம் பதிப்பகத்தார் இதை வாசிச்சுட்டு நாங்க இதை நூலா வெளியிடுறோம்னு என்னை ஊக்கப்படுத்தினாங்க. அதனால அறத்துக்கு என்னுடைய கரத்தை குவித்த வணக்கத்தை சொல்ல வேண்டி இருக்குது. அதனால அறம் பதிப்பகம் 2 பேருக்குமே ஒரே இனிஷியல், மா சுரேஷ், மா அமரேசன். நிறைய பேர் சொந்தமா உடன் பிறந்த சகோதரர்கள். அதனால இவரு இந்த நூலை அச்சுக்கு உள்ளாக்கி இருக்கிறாருன்னு நினைச்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. அதல்ல, சரி, தமிழர்கள் என்கிறதை தவிர வேற தொடர்புகள் இல்லை எங்களுக்கு. அடுத்து இப்படி ஒரு இந்த நூலை மின்னூலாக ஐயா கேட்கல. ஐயா பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐயா ஏதோ அழைப்பு போலி இருக்கு ஐயா. இப்ப இணைப்புல இல்ல, அழைப்புன்னு நினைக்கிறேன். இணைஞ்சிருவாரு ஐயா. இருக்கிறாரு. வாங்க ஐயா. மியூட்ல இருக்கு. இப்ப கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால இது ஏற்பாடு செய்தவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லணும். மேலும் இந்த திறனாய்வு அல்லது நூல் அறிமுகம் செய்த ராஜா ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. அவரு எல்லாத்தையும் சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைதான். குறுகிய காலத்துல நூலை வாசிக்க வேண்டிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக அவரது அமைந்தது. அதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்து இந்த நூல்ல இருக்கிற அனைத்துமே உண்மை சம்பவங்கள் தான், புனைவு எதுவுமே இல்லை. என்னுடைய வேறு நூல் மட்டும்தான் புனைவு. அதாவது கூடி பேசும் பூக்கள், அம்மா என்ன மன்னிச்சிரு, இது 2ம் தான் புனைவே தவிர இந்த நூல் புனைவு அல்ல. இது உண்மை சம்பவங்களை, அதுவும் குறிப்பா ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை சார்ந்த ஒரு நிகழ்வு, அங்க இருந்த சம்பவம். இப்படி இதை வைத்துக்கிட்டு தான் எல்லாருமே ஒரு அளவீட்டுக்கு வந்துருவாங்க. பள்ளிக்கூடம்னாலே இப்படிதான் இருக்குது, ஆசிரியர்கள்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன சிந்தனையை இது உருவாக்கி விடும். அந்த வகையில நான் குற்றமிழைத்தவனாகவே என்னை நான் கருதி கொள்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுட்டே நான் இப்படி எழுதிட்டேன், பார்த்ததை எழுதிட்டேன். ஆனால் அதே மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை எல்லாரும்
தங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டாம்னு ஒரு வேண்டுகோள் தான் இங்க வைக்கணும். ஏன்னா மிகச்சிறப்பான ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய வருமானத்திலே மற்ற மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டி, கட்டணம் கட்டி கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களும் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. ஆனால் என்ன ரொம்ப சுருக்குன்னு தச்சது, செய்ய வேண்டிய செய்தக்க செய்யாம இருந்ததை தான் நான் நிறைய சுட்டி காட்டியிருக்கேன். அப்பதான் அது அவங்க செய்ய வேண்டியதை நோக்கி பயணப்படுவார்கள் என்கிற காரணத்தினாலே அதை எழுத வேண்டிய சூழல் வந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே உண்மையான நிகழ்வுகள். ஒரு கட்டுரை ஆகம விதியா ஆன்மீக சரியான ஒரு கட்டுரை, அது பள்ளிக்கூடம் சார்ந்தது இல்லை என்கிற காரணத்தினால அந்த கட்டுரை வெளியான பிறகு எனக்கு கொலை மிரட்டல் கூட வந்தது. அதனால அது அப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண முடியாது. அப்படியெல்லாம் வீழ்ந்து போனால் அந்த கட்டுரை நிற்கும் இல்லையா? சரி, இவ்வளவுதான். இதை தவிர வேற ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டா சொல்றேன். மிகச்சிறப்பா குறிப்பா மா அமரேசனுக்கு நன்றி சொல்லணும், சான்றோர் தளத்துக்கு நன்றி சொல்லணும், இதை வெளியிட்ட அதாவது அச்சாக முதலிலே ஏற்றுக்கொண்ட சமரசத்துக்கு நன்றி சொல்லணும். வேற நான் நன்றி சொல்வதை தவிர வேற வார்த்தைகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுதான் இங்க பேச வேண்டிய சூழல். நானும் அடிப்படையில மொழி ஆசிரியர், அதுவும் குறிப்பா ஆங்கிலம் போதிக்கிற ஆசிரியர். நான் நல்ல வழக்குரைஞர்லாம் சொல்லிட்டாரு இவரு. வழக்குரைஞர் அல்ல, லாயர்னு ஒன்னா சொல்லாமே தவிர ஐ எம் நாட் அன் அட்வொகேட். நான் அட்வொகேட் இல்ல, லாயர். சட்டம் படிச்சிருக்கிறதுனால ஒரு சட்டம் படிச்சிருக்கிறனே தவிர இன்னும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வக்காலத்து போட்டு யாருக்காவது வாதாடினாதான் அவங்கள வழக்குரைஞர்னு சொல்லணும். ஏன்னா வழக்கு அறிஞர்னு சொல்லிக்க, வழக்குகளை அறிந்திருக்கிற காரணத்தினாலே வழக்கை உரைக்க நான் இன்னும் போகல. அதுக்கு போகணும்னா ஒண்ணு ராஜினாமா பண்ணணும் அல்லது ஓய்வு பெறணும். நீதிமன்றத்துக்கு எங்களுக்கு போவதற்கு தடை உண்டு சட்டப்படி. சரி, இவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம். மிகச்சிறப்பா பண்ணியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பா பண்ணியிருக்கீங்கிறது திரும்ப திரும்ப அதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. நேரமும் குறைவாக இருக்கிறது. இன்னும் இந்த சான்றோர் தளம் ஏற்பாடு செஞ்சிருக்கிற இந்த நிகழ்வு கால என்னுடைய எழுதுகோளுக்கு இன்னும் 10-15 சொட்டு மை நீங்கள் ஊற்றி இருக்கிறீர்களோ என்று எண்ண தோன்றுகிறது. என்னுடைய பேனாவுக்கு நீங்க ரீஃபில் போட்டிருக்கிறீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். என்னுடைய ஏற்புரையை நீங்கள் என் முன்னால் வைத்த இந்த விமர்சனத்தை, திறனாய்வை, நூல் அறிமுகத்தை நான் பணிந்து ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. உங்களுக்கு ரீஃபில் மட்டும் தரவில்லை, உங்களுடைய எழுத்துக்கள் ஈஃபில் ஆக வேண்டும், ஈஃபில் போல உயர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உண்மை கூட சிறப்பாக நீங்க சொல்லும் போதே சொன்னீர்கள், என்னுடைய இன்ஸ்டியூட்லும் மா, அமரேசன் அவருடைய மா என்று சொன்னீர்கள். மாக்கள் சேர்ந்து செய்த நூல் அல்லவா இது? மிக அருமையாக இருக்கிறது, சிறப்பான நூல். உண்மையிலேயே நல்ல அருமையான ஒரு கூறுகளோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. சிறப்பு. ஐயாவிடம் ஏதேனும் வினாக்கள் எழுப்புவதாக இருந்தால் நேரடியாக நம்முடைய சான்றோர்கள் வரலாம். தமிழ் சான்றோர் தளத்தில் ஆங்கில சான்றோர்கள் அதிகமாக நேர்த்திருப்பார். ஐயா வணக்கம், மகிழ்ச்சி. நான் என்னன்னா கேள்வி இல்லை, ஐயா கேட்டது. நான் வழக்குரைஞர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எளிய மக்களின், எளிய மாணவர்களின் அவர்கள் மனதுக்குள்ள இருக்கிற வழக்குகளை புத்தகத்தின் வாயிலாக எழுதி இருக்கிற அந்த பணியை செய்திருப்பதால் வழக்குரைஞர் என்று குறிப்பிட்டேன் ஐயா. நன்றி, நன்றி. வழக்கு இறைஞர்னு வச்சுப்போம், மனசுக்குள்ள நிறைய வழக்கு இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்றாரு. வழக்கு இறைஞர்னு வேற யாரேனும் ரெட்மி 8A இருக்கிறவங்க, ரெட்மி 8A. நான் இன்னொரு தகவல் ஒண்ணு இந்த நேரத்துல சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. மா சுரேஷ் ஐயா அவருடைய அடுத்த புத்தகமும் அறப்பதிப்பகம் தான் வெளியிடுது. அந்த புத்தகத்தோட பேர் ஓர் அறப்போராட்டத்தின் கதை. துணை தலைப்பு நான் ஏன் நல்லாசிரியர் இல்லை. ஒரு ஆசிரியர் அவர் அந்த துறையில எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவர் எப்படி புத்தி சாதுரியத்தால, சட்ட அறிவின் நுணுக்கத்தால சமாளிச்சு மீண்டு வந்தார் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் மாதிரி சொல்லியிருப்பாரு. அது அடுத்த மாதம் வெளியாகுது. அதையும் நம்ம இதே தளத்துல நூல் அறிமுகம் நிகழ்த்துவோம். நன்றி. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. இதுவே த்ரில்லர் மாதிரிதான் இருக்கு. அடுத்து த்ரில்லர் இருக்கிறீங்களா? ட்ரைலரா இது? அது இன்னும் நல்லா இருக்கும். அது பல பேருடைய அந்த வலிய போக்குற ஒரு மருந்தா இருக்கும். மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா.
நல்லா நம்முடைய அறம்பதிப்பகம் மிக சிறந்த நூல்கள் எல்லாம் வரிசையா கொடுத்துட்டீங்க. அந்த சிறந்த நூல்களை மிக அழகான அடையாளத்தோடு கொண்டு வந்து தரக்கூடிய நம்முடைய ஐயா பீட்டராசன் ஐயா அவர்களுக்கு, இவ்வளவு பாலமுருகன் ஐயா, மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கு தான் உண்மையிலேயே சான்றோர் தளத்தினுடைய அனைவருடைய சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை நன்றியா தெரிவிக்கிறோம். சிறந்த நூல்களை எதையெல்லாம் நாம் படிக்க வேண்டுமோ, எதெல்லாம் காலத்துக்கு தேவையான விழிப்புணர்வு தர வேண்டுமோ, அந்த நூல்களாக தேடி கொணர்ந்து இந்த அரங்கத்திலே சொல்லுவதுதான். அரங்கேற்றுவதற்கு நிரம்ப நூல்கள் இருக்கின்றன என்றாலும் கூட தேவையான நூல்களை மட்டுமே என்னுடைய சான்றோர் தளம் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது. அது அந்த கடமை செய்தல் என்று சொல்லுவோம் மூலமா அந்த கடமையை செய்து கொண்டு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக அருமையான பணி, நன்றியும் கூட. வேறு யாரேனும் சொல்லுங்கய்யா. அறம் போல கூர்மையா இருக்கிற நூல்கள் மட்டுமே கொண்டு வர்றாரு அறம்பதிப்பம். மகிழ்ச்சியா. நூலாசிரியருக்கு ஒரு செய்தி சொல்லணும். நாம என்ன எதை நினைச்சு நான் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தோம்னா, அரசு பள்ளிகள்ல பெரிய நம்பிக்கை விதைக்க வேண்டியிருக்கு நம்ம. ஐயா அது சரியா சொல்லிட்டாரு. இது பார்வை ஒரு பிழை, ஒரு இடமாறு தோற்ற பிழை வந்துடும். அப்படி ஒரு பிழை வந்ததுனாலதானே அதை முன்வைத்தேன். ஏன்னா குறைகள் 12 10 குறைகளும் 2 நிறைகளும் இருக்கிற பொழுது அதை அதிகமாக்குற பொழுது அரசு பள்ளியின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள், ஐயா சொன்னது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய ஊதியத்தை போட்டு செய்யறவங்க, உணவை கொடுத்துட்டு டீ குடிக்கிறவங்க. நாங்களே பல முறை செய்திருக்கோம். மதிய உணவு, காலை உணவு உண்ணாத வர குழந்தைகளுக்கு என்னுடைய காலை உணவு கொடுத்துட்டு நான் டீ குடிச்சிருக்கிறேன். இது போன்ற செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொந்த பணத்தை செலவு பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம வெளிச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஐயா என்ன அவருடைய பார்வையில ஒரு பள்ளியில இருந்த செய்தியில பதிவு பண்ணிட்டதுனால அது ஒரு குறையாயிட்டுன்னு சொன்னாரு. அந்த பார்வையில இருந்து தான் நான் அதை சொன்னேன். அதை ஒரு ஏற்புரையில சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அரசு பள்ளியை தூக்கி நிறுத்த வேண்டிய சொன்னதெல்லாம் கரைகள், குறைகள் அல்ல, கரைகள். அந்த கரைகள் குறைவாக இருக்கிறது, நிறைகளை சொல்ல வேண்டிய நிறைய இருக்கிறது என்பதனால இந்த நூலில் இன்னும் எதிர்பார்க்கிறோம். மகிழ்ச்சி. அறத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி. வேறு இருக்கிற சான்றோர்கள் பேசுறாங்கன்னு கேளுங்க. நன்றி ஐயா. நம்முடைய பிரகாஷ் ஐயா வணக்கம். நான் ஒரு செய்தி சொல்லுங்க. நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா இப்ப எல்லா ஆசிரியர்களும் உதவுகிறார்கள் என்று நீங்க சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். காரணம், நான் முனைவர் பட்ட ஆய்வு எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி சேர்ந்த முதல் நாள் ஃபீஸ் கட்டத்திலிருந்து 5 வருடங்கள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு முடிக்கிற வரையில் நான் பப்ளிஷ் செய்கிறேன், நான் வெளியிடுகிற என் பேப்பர், ரிசர்ச் பேப்பருக்கான மதிப்பு, எனக்கு உடைக்கான செலவு, கடைசியாக நான் முனைவர் பட்ட ஆய்வை தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டு இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வேலைக்கு வந்த முதல் நாள் நான் போட்டு வந்த உடை, ஷூ, டை, அந்த பெல்ட் முதற்கொண்டு என் வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைத்தவர் என்னுடைய பேராசிரியர், என்னுடைய நெறியாளர் திரு பெருவழுதி ஐயா அவர்கள் தான். அவர் என்னை நன்றி தொடரே, நன்றி. அதனால தான் பெருவழுதி அவர்கள் பேராசிரியர். மிக சிறப்பாக சொன்னீர்கள். சொல்லுங்க பிரகாஷ் ஜெயா அவர்களே, சொல்லுங்க. பிரகாஷ் ஐயா, மா சுரேஷ் அந்த நூல் ஆசிரியர் பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லலாம். அதுவும் அந்த பள்ளிக்கூடத்தின் எழுத்தாளர் சிறப்பான ஒரு படைப்பு படிச்சிருக்காரு. இதை நானும் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு சம்பவமும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில எழுதப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரு பாலிமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமேத் அப்படின்னா பல்வேறு துறை திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மன்னர் மன்னன் ஐயா சொல்லும் போது கூட சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய அரசு பள்ளிகளை வழிபடுத்துவது கேக்குதுங்களா, அரசு பள்ளி வழிபடுத்துவது மிகப்பெரிய ஒரு சவாலான செயல்பாடாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதற்கான செயல்பாடுகள் நிறைய யாரோ ஒரு சகோதரர் பக்கத்துல ப்ளூடூத் அல்ல ரெண்டாவது இணைப்புல ரெண்டு தொலைபேசி 2 பக்கத்துல இருக்கு. பேசுபவர் தவிர பாக்கி எல்லாரும் மியூட்ல வச்சிருப்பையா. டாக்டர் எஸ் ஜோதிமணி அவர்களுடைய அன்மியூட் ஆயிட்டு அதுதாங்கய்யா. அது மன்னர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம அரசு பள்ளிகளை வழிபடுத்துவதில் மிக சிறந்த செயல்பாடுகளை ஒவ்வொரு அரசு பள்ளியும் ஆசிரியர்கள், பல்வேறு ஆசிரியர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே போல நம்முடைய மா சுரேஷ் ஐயாவும் செய்கிறாங்க. எங்கள் பள்ளியில ஒரு மறக்க முடியாத நிகழ்வு நான் கட்டாயம் சொல்லி ஆகணும்.
திருமணம் செய்து கொள்ளாமல் 45 வயதை கடந்து பகல் இரவு பாராமல் 24 மணி நேரமும் வந்து மாணவர் செல்வங்களுக்காகவே தன்னுடைய தொண்டை வந்து செய்து இருக்காரு எங்க பள்ளியில. அவருடைய சிறப்பை நம்ம இப்ப எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துல இருக்க. ஏன்னா திரு காமராசன் அப்படின்றவர், அவர் பாத்தீங்கன்னாக்கா தன்னலமற்றவர். அப்ப மாணவர்கள் செல்வம் மீது மிகவும் அக்கறை கொண்டவர். அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா சமயத்திலையும் நம்ம பள்ளியில, அந்த அரசு பள்ளியில மரங்களை நட்டு ஃபுல்லா வந்து ஒரு ஆக்சிஜன் எல்லாருக்கும் நல்ல வழியில கிடைக்கணும் அப்படின்றது, அந்த மரத்தை நல்ல வழியில அரசு பள்ளியில மரம் வளர்ப்பது வந்து எவ்வளவு கடினம் என்பது கட்டாயம் பண்றது யாருக்கும் தெரியாது. அங்க அந்த ஒரு மரம் இல்லை, 2 மரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 மரங்களை வந்து முழுமையா வளர்த்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான சம்பவம். அதுல நடுவுல சொன்னாங்க, நல்லாட்சி பெறுவது வந்து மிகப்பெரிய விஷயம் கிடையாது, இது போன்ற சம்பவங்கள் செய்வதே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னாக்கா ஒரு முதிரை, அவருக்கு நல்லாசிரியர் என்ற ஒரு முதிரை வந்து அவங்களுக்கு பெற்றுத்தருது. அதே போல நம்ம மா சுரேஷ் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கள் பள்ளியில ஆங்கிலத்துல அடிப்படையான கருத்துக்களை எப்படியெல்லாம் சுலபமான முறையில வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற செயல்பாடுகள் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஊடகத்துல அனுப்பிச்சு வைப்பாரு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். பல்வேறு செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்காரு எங்களுக்கு. அதனால அவருடைய ஜஸ்ட் ட்ரெய்லரே வந்து சும்மா அதிருது. இன்னும் மெயின் பிக்சர் வருது. இந்த மெயின் பிக்சர் இன்னும் மிகப்பெரிய அதிரடியா இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஆசிரியர் எதுவும் சொல்லணும்னாலும் சொல்லலாம். இப்ப பேசிட்டு போனவரு என்ன சிறப்புன்னா, அவரு பிரகாஷ், அவரு சொன்ன காமராஜ் என் கூட வேலை செஞ்சவரு. அவரு இப்ப பேசிட்டு போனவரும் ஆங்கில ஆசிரியர். அவர் என் கூட அந்த பள்ளிக்கூடத்துல பணிபுரிந்தவர். அதனால அவருக்கு தெரியுது இதெல்லாம். அதனால மகிழ்ச்சி. அப்படி சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அதுவும் சரிதான். காமராஜர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச நபருங்கிறவர் அந்த காமராஜர் தான். அவர் இருக்கிறார் இன்னும் வேலூர் பள்ளியில ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சுட்டு. பள்ளி தந்த காமராஜ் ஒருவர், பணம் தந்த காமராஜ் ஒருவர். நல்ல சிறப்பு. நீங்க அசோகர் மரம் நட்டது போல நீங்களும் மரம் நட்டு இருக்கீங்கிறது இன்னொரு வகையில சிறப்பு. காமராஜர் ஆங்கிலத்தை எளிமையா படித்தவர் வந்து இவர் சார். ஆங்கிலத்தை எளிமையா எப்படி மாணவர்களுக்கு புகுத்தணும், அவங்க மனசுல வந்து இன்ட்ரெஸ்டோட கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன கேள்வி நூலாசிரியருக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க ஐயா, இந்த நூலை எழுதுறதுக்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது? ஏன்னா உங்களுடைய பள்ளிக்கூடத்தையே ஒரு நினைவு சின்னமா மாத்திக்கணும், ஒரு சீரழிந்த பள்ளிக்கூடத்தை நினைவு சின்னமா மாத்தி நியாயம் கேட்கணும்ன்ற அளவுக்கு போயிருக்கீங்க. இந்த துணிச்சலுக்கான பின்புலம் அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தண்ணி டேங்க்ல வந்து பறவைலாம் செத்து கிடந்ததுங்க. அதை தூய்மைப்படுத்துறதுக்கு அரசாங்கம்லாம் பணம் ஒதுக்குறாங்க. அரசாங்கத்தின் மேல எந்த குற்றமும் குறையும் தவறும் இல்லை. ஆனால் அந்த பணத்தை கூட செலவழிக்காம அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த தலைமை ஆசிரியை அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பைசா கூட வாங்காம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டிய, அட்மிஷனுக்கு வர வேண்டியவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியவங்க ஒவ்வொன்றும் ஜெராக்ஸ் போட்டு, அதுவும் அது வந்து பச்சை பேப்பர்ல கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன், இவங்க ₹1 கொடுத்து ஜெராக்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ₹100 வாங்கினாங்க. அந்த பகுதி மக்கள் ஏதாவது டிசி வாங்கிட்டு வெளியே போகணும்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதனா ஒன்று செஞ்சு கொடுங்க, 2 கட்டு பேப்பர் வாங்கி கொடுங்க, சாக் பீஸ் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த கோபம் தான் அந்த இருக்கிற அங்க மக்கள்லாம் வந்து தள்ளு வண்டியில கொய்யாப்பழம் விற்கிறவங்களும், கம்பி கட்டுறவங்களும், சித்தால் வேலை செய்யறவங்களும், ஆட்டோ ஓட்டுறவங்களும், அந்த இறைச்சியை வந்து மாலை நேரங்கள்ல கபாப் போட்டு விற்கிறவங்களும், சிக்கன் பீஸ் விற்கிறவங்களும், மாட்டு இறைச்சி விற்கிறவங்களும், அப்படிப்பட்ட அன்றாட பீடி சுத்துறவங்களும், புர்ணி மூடுறவங்களும் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இவங்க கேட்டு அப்படி வசூல் பண்ணாங்க. அந்த எந்த பள்ளிக்கூடம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இப்ப இல்லை. அந்த தலைமை ஆசிரியை பேரும் நான் சொல்ல விருப்பம் இல்லை. அது அந்த கோபத்தை தான் நான் எழுத்தா வெளியிடணும்னு தோணுச்சு. அதை இவங்க பிரசுரம் போட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து துணிச்சல்னு ஒண்ணுலாம் எனக்கு சொல்ல தெரியல. இந்த மக்கள் வதைப்படுவது வந்து என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது.
ரெண்டு பள்ளிக்கூடம். ஒண்ணு முக்கியமா அதுவும் அந்த பள்ளிக்கூடம் வந்து 2 பள்ளிக்கூடமே இந்த நூலை வருவதற்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இன்னும் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்த முழு சம்பவம் தான் ஒரு நூல் இப்ப வரப்போகுதுங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பான வினாவும் அதற்கான பதிலும். அதுவும் குறிப்பா ஒரு பையனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வழிகாட்ட வேண்டியதுன்னா அவனுக்கு எளிமையா கத்துக் கொடுக்கணும். நீ இஸ்லாமிய தானே, நீங்க வந்து ஒரு பிரியாணி அரிசி ஒரு சிப்பம் கொண்டு வந்து எங்க வீட்டுல போடுன்னு ஒரு தலைமை ஆசிரியை வாங்கி சாப்பிடுறான்னா அதைத்தான் எழுதியிருப்பேன். அந்த அரிசி வந்து மலத்தில் நெளிகிற புழுவாக தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு சாப்பிடும் போதுன்னு நான் எழுதியிருப்பேன். இன்னமும் அப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் தான் அது என்னை பத்தி தான் இவர் எழுதியிருக்கிறாருன்னு அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும் வழக்குல சந்திக்கிறதுக்கு. சான்றோர் தளம் அதுக்கு வழிவகுக்கட்டும். நிச்சயமாக இந்த வழக்குரை கதைக்கு இதுவே சுழியாக அமையட்டும். அடுத்து நம்முடைய அரபு நாட்டிலிருந்து அகமது ஜின்னா அவர்கள். ஜின்னா ஐயா பேசுறீங்களா? வாங்கய்யா. மியூட்ல இருக்கியா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுறியா? வணக்கம். நான் மிக தாமதமாகத்தான் இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் பேசியதிலிருந்து ஒரு பாடசாலை நிர்வாகம் பற்றி பேசினீர்கள் போல் தெரிகிறது. நானும் எங்கள் ஊரில் சொல்லுவார்கள் வாத்தியார்ன மகன் என்று. வாத்தியார் என்று சொல்லுவது ஆசிரியருக்கு எங்கள் நாட்டிலே இலங்கையிலே வாத்தியார் என்று சொல்லுவது. நானும் ஒரு வாத்தியாரின் மகன்தான். என் தந்தையார் பாடசாலை ஆசிரியராக இருந்து ஒரு பாடசாலை பரிசோதகராக ரிட்டையராகி 93 வயது இறந்தவர்கள். இங்கே இதுல பேசுவதற்கு நல்லது ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், என் தந்தையாருக்கு 2 கல்யாணம். அதாவது முதலாவது கல்யாணம் பாடசாலை, 2வது கல்யாணம் என்னுடைய தாய். முழுக்க தந்தையார் காலையிலேயே முதல் பாடசாலையில் யார் இருப்பார்கள் என்றால் என் தந்தையார் தான் முதலாவது மாணவன் ஆக இருப்பார். மாணவன் என்றால் ஆசிரியர், அவர் தான் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியராக இருந்தாலும் முதல் மாணவனாக என்னுடைய தந்தையார் தான் இருப்பார். ஏனெனில் எப்போதுமே அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற வேலி அதனுடைய கேட்ல திறப்பு என் தந்தையிடம் தான் இருக்கு. என் தந்தையார் போய் கதையை திறந்தால்தான் ஒரு மாணவன் உள்ளுக்கு போகலாம். அதனால் தகப்பனால் மிக நேரத்து காலத்தோடைய சென்று விடுவார்கள். காலை சாப்பாடு பாடசாலைக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். என் தந்தையார் சுவாமி விபுலானந்தனுடைய மாணவன். அந்த பரம்பரையில் வந்தபடியால் கல்வியின் பெருமானம் அடைந்தவர். மற்றொன்று, இலங்கையிலே இஸ்லாமிய ஆசிரியர்கள் என்ற வகையில் 3வது ஆசிரியர் என் தந்தை. அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முஸ்லிம் ஆசிரியர் என் தந்தை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்திலே பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் எந்த அளவு பாடசாலையை நேசித்தார்கள் என்பதை சொல்லுவதற்காகத்தான். இப்போது அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக நமது தமிழ் சமூகம் உச்சத்துக்கு சென்று விடலாம். ஏனென்றால் மாணவர்களுக்கு கற்பித்தல் மட்டுமல்ல எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டும். ஒரு மாணவன் பாடசாலைக்கு நேர காலத்தோடு வந்து விடுவது கூட ஒரு ஒழுக்கமான செய்திதானே. அதற்கு முன்மாதிரியாக அந்த காலத்து ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது அது இல்லை என்பது பற்றி ஏதோ நூல் எழுதியதாகவும் அது பற்றியும் தான் நீங்கள் பேசியதாக நான் அறிந்தேன். அது நிச்சயமாக அது வெளிவர வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள் மறைக்கப்படக்கூடாது, அவைகள் மறைக்கப்படக்கூடாது, அவர் வெளிவர வேண்டும். வெளிவந்தால் தான் மற்ற இன்னும் ஒருவர் அதனை செய்யாமல் விடுவார். ஐயோ, நாம் செய்துவிட்டால் நம்ம இப்படியான நிலைமை நாம வந்து விடுவோமோ என்ற அச்சப்பாடு அவர்களுக்கு ஏற்படும். ஏனெனில் ஆசிரியர்கள் தான் மனித வாழ்க்கையின் ஒவ்வொருவருக்கும் முதன்மையானவர்கள், வழிகாட்டிகள். தாய் தகப்பனுக்கு அடுத்தது ஒரு ஆசிரியன் தான். எனவே நீங்கள் சொன்னது போல ஆசிரியர் தொழிலில் புனிதம் இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது சில விஷயங்களை சொன்னீர்கள். ஒரு சாப்பாட்டு ஒரு குடுவைக்காக அந்த மாணவர்களை கேட்கும் ஆசிரியர்கள் இருக்கிற உண்மை, நிச்சயமாக உண்மை. அந்த காலத்தில் அப்படி இருக்கவே இல்லை. இப்போது உண்டு, அது மாற வேண்டும். உங்கள் பணி உயர்வானது.
இதனை பதிப்பித்த அவர்கள் கூட அறம் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சி, நல்லதொரு நிகழ்ச்சி, நல்லதொரு நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. முதல் மாணக்கரின் தலைமாணக்கர் அல்லவா, சிறப்பான உரை. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நான் ஜோதிமணி பேசுறேன். நான் ஒரு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்கள் எல்லாருமே தலை சிறந்தவர்கள் தான், அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. என்னோட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நான் முனைவர் பட்ட, அதாவது PhD என்னோட தீசஸை சப்மிட் பண்ணேன். என்னுடைய ஆய்வறிக்கை, அதாவது அண்டை நாட்டுக்கு செல்ல வேண்டிய என்னோட ஆய்வறிக்கையினுடைய ரிப்போர்ட்டை என்னோட கைடு எடுத்து மறைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்னோட தீசஸினுடைய ஆவணம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு செவி வழியா வந்த செய்தி, அவன் வீட்டுல அவன் அண்ணனும் PhD படிக்கணும், அவனும் PhD படிக்கணும், அவன் கட்டிக்க போற பொண்ணும் PhD படிக்கணும், அவனு 3 பேரும் நமக்கு இணையா வந்து உட்காரணுமா அப்படின்னு சொன்னது யாருன்னா, எனக்கு வழி நடத்தின என்னுடைய கைடு, அதாவது என்ன கைட் பண்ண ஒரு பேராசான்னு சொன்னது. இதையும் நம்ம தடைச்சு உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு வந்துதான் இன்னைக்கு நம்ம பேராசிரியரா நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம எல்லாருமே எப்படி சொல்றோம், நம்ம வந்து ABCDயே தெரியாதவனை தான் நம்ம பெரிய டேலண்டடா உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்கு கற்ற மாணவர்கள் தேவை கிடையாது, அவனுக்கு யாரு வேணாலும் சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாதுன்றவனை தான் நம்ம தேடி பிடிச்சி அவனை வழி நடத்துறோம். அப்போ நம்மள மாதிரியான நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஆசிரியர்களும் இன்னும் இந்த காலகட்டத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மாணவன் அறிவானவனா, அவன் நல்லவனா, நல்ல பிஹேவியரா இருக்கான்னு பாக்குற, தன்னை சார்ந்தவனா, தன் சமூகத்தை சார்ந்தவனா, கருப்பா இருக்கானா ஒதுக்குறான், சிவப்பா இருக்கிறானா, இந்தமான உளவியலை வந்து யாரு வேணாலும் எடுத்து கையாளலாம், தவறு இல்லை. ஆனா இந்த எதிர்கால தலைமுறைய, எதிர்கால தலைவர்களை உருவாக்க போற இயல்பான நிலையில் இருக்கிற இந்த ஆசிரியர் தலைவர்கள், அதாவது ஒரு சில பேர் எடுத்து கையாள்றது மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வை ரொம்ப இன்னைக்கு எனக்கு அதை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பணியாற்ற இடத்திலேயே அந்த கேவலத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருக்கு பரவலா எல்லா இடத்துலயும் இருக்கு. உண்மைதான். நன்றி நன்றி. பதிவுக்கு நன்றி, மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு சென்று விடுவோம். நிறைவுக்கு போயிடலாம் ஐயா. நிறைவு பகுதி நன்றி உரை. தமிழியல் அரங்கில ஐயா இருக்கிறாங்க. ஐயா தமிழிலன் ஐயா தனியாரே ஐயா இருக்கிறாங்க. ஐயா வேற ஏதோ பணியா இருக்காங்க போல இருக்கு. நிறைவுக்கு போயிடும் ஐயா. பிறகு ஐயா வந்து இயல்பா பேசலாம். அவங்க நிறைவாக நன்றி உரை. மிக சிறப்பாக தொடங்கிய இந்த 45வது சான்றோர் தளத்தின் பங்கேற்ற அனைத்து சான்றோர்களுக்கும், நூலாசிரியர், திறனாய்வாளர், வரவேற்பாளர் என வாழ்த்துறையாளர்கள் என அனைவருக்குமாக நன்றி சொல்வதற்கு மதிப்பிற்குரிய இளவல் செல்வி ஸ்ரீனிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீனிஷா தங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்ற பாரதியாரின் கவிதை வரிகளுக்கு ஏற்ப என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் இருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரை வழங்கிய பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் ஒரு துறையில் இருப்பவர் தன்னுடைய சார்ந்த துறையில் கண்டு கொதிப்படைவதை வழக்கம் என்று சொன்னீர்கள் ஐயா, மிகச்சிறப்பு. அதோ அந்த பள்ளிக்கூடம் நூலில் முதல் கவிதை எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுடைய துன்பத்தை பற்றி சொல்வது, 2ஆம் கவிதை மன்னிப்பும் ஒரு மருந்துதான் என்று சொன்னீர்கள் ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. வரவேற்புரை வழங்கிய கவிஞர் வாய்த்தையா அவர்கள் அதோ அந்த பள்ளிக்கூடம் நூலின் பெயரை கேட்டாலே
பள்ளியில் படித்த காலங்கள் நினைவுக்கு வருகிறது என்று சிறப்பாக சொன்னார்கள். 2ஆம் கவிதை, மாணவர்கள் உருப்படி இல்லாமல் போகக்கூடாது என்ற நோக்கத்தில் எழுதியுள்ளார் என்பதை மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். தொடக்க உரை வழங்கிய முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் சான்றோர் தரத்தின் மூலம்தான் புத்தகங்கள் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறது என்பதை சிறப்பாக சொன்னார்கள். புத்தகங்கள் திறனாய்வு செய்த நல்ல கருத்துக்களை பகிரப்படுகிறதோ என்று சிறப்பாக சொன்னார்கள் என்று கூறியது அருமை ஐயா. ஐயாவிற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்கிய அமரேசன் ஐயா அவர்கள் ஆசிரியரின் பங்கு பற்றி சிறப்பாக சொன்னார். ஆசிரியர்களின் பணி சுமையை பற்றி மிகவும் சிறப்பாக சொன்னார். ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் சு ராஜா ஐயா அவர்கள் திறனாய்வு பகுதியில் அவர் சொன்ன தமிழுக்கு வணக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அரசு பள்ளியில் படிப்பது பெருமை அல்ல, அது கிரீடம் போடுது என்பதை சிறப்பாக இனிமையாக கூறினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ் பற்று மட்டுமல்லாமல் சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை சொன்னார். அம்பேத்கர் பற்றி சிறப்பாக சொன்னார். தூக்கம் என் கண்களில் மாணவர்களின் துன்பங்களை பற்றி கூறியுள்ளார். உத்திரகுமார் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது, அவன் எவ்வளவு துன்பங்கள் அடைகிறது என்பதையும் சிறப்பாக சொன்னார். ஆசிரியர் மாணவனை உற்சாகப்படுத்துவதும் மாணவனின் மனத்தை சுத்தம் செய்வதும் மாணவனை மகிழ்ச்சிப்படுத்துவதும் வேதனை அகல செய்வதும் ஆசிரியரின் தியாகம் என்பதை அருமையாக சொன்னார். மன்னிப்பும் ஒரு மருந்துதான். மாணவர்கள் ஆசிரியரின் மீது சிறுப்பை எறுகின்ற அந்த ஆசிரியர் மன்னிக்கும் குணமுடையவர். ஆனால் உடன் புரியும் மற்றொரு ஆசிரியர் அந்த மாணவர்களை விடக்கூடாது என்று கூறுவது இப்படியும் இருக்கிறது என்று சிறப்பாக கூறினார். இதயத்தை கழுவலாமே. வறுமையில் உள்ள மாணவர்கள், போதிய உணவில் இல்லாத மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படிக்கின்றனர். அவர்களை ஆசிரியர் தான் சாப்பிட்ட பாத்திரத்தை சுத்தம் செய்வ சொல்வது ஆசிரியரின் இதயத்தை யார் சுத்தம் செய்வார்கள் என்பதை மிகவும் சிறப்பாக சொன்னார். தலைமை ஆசிரியர் பொறுப்பு பற்றியும் கூறினார். அரசு பள்ளியில் பெண்கள் மாதவிட நேரத்தில் படும் துன்பத்தை அருமையாக விளக்கினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. விருதுகளை பணம் கொடுத்து வாங்குகின்றார்கள், அது வேறு திறமைக்காக தானாக தேடி வர வேண்டும், அதுதான் விருது என்று சிறப்பாக கூறினார். ஆசிரியரின் தவறுகள் நன்கொடை வாங்குவது, தேர்ச்சி பெற மாணவர்களிடத்தில் பணம் வாங்குவது, இவை எல்லாம் ஆசிரியரின் தவறுகளாகும் என்பதை சுட்டிக்காட்டினார். ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்பாளர்கள் தன்னுடைய கருத்தையும் உரையையும் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த புத்தகத்தில் ஆசிரியரின் தவறுகள் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஆசிரியர் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டுதலும் திகழ வேண்டும் என தவிர அவர் மாணவர்கள் தவறான வழி செல்ல வழிகாட்டக்கூடாது என்பதை அருமையாக கூறியுள்ளது. ஆசிரியர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பதை எனது தாழ்மையான வேண்டுகோளாக நான் கருதுகிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவுக்கு நீர் வருவது போல நாம் கற்கதான் அறிவு வளரும் என்ற திருக்குறளோட என்னோட நன்றி உரையை நான் முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 சீனிஷா, நன்றி. இனி சீனிஷா சரிப்பட்டு வர மாட்டார், வேற சிறப்புரையில் போட்டு விட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. நன்றி உரையில் போட்டாலே அனைவரையும் காலி செய்து விடுகிறார். நன்றி நன்றி, சிறப்பான நன்றி உரை சீனிஷா. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த நிலையிலே நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இந்த 45வது அமர்வு நிறைவடைகிறது. நட்பு கலந்துரையாடலை ஏதும் பேசுவதாக இருந்தால் தொடரலாம் என்றால் ஐயா பீட்டரசன் ஐயா அவர்கள் அனுமதியோடு தொடரலாம். மியூட்ல இருக்கீங்க. சொன்னா ஒளிப்பதிவு நிறுத்துவாங்க. ஆமாயா, லைவ்ல ரெக்கார்டிங் முடிச்சிட்டாக்கா பேசலாம். ஆமா ஆமாங்க ஆமாங்க. தமிழிலன் லைவ் கட் பண்ணல, லைவ் கட் பண்ணிட்டா பேசலாம். லைவ் போயினுங்க.